भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाकोपनिषत् समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருநலென்றும் அருமறைகள் அந்தாதிசைதான் அடியிடையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரைச்சே தனதாலும் ஏதும் குறைவிலே எங்கள் ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று பாதங்கள் யாமுடைய பற்று. ஸ்ரீ யதுகிரி யதிராஜ மட ஆஸ்தானத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரிவிராஜகராய் எழுந்துள்ளிருக்கக்கூடிய நாராயண ராமானுஜ ஜிஎஸ் சுவாமியினுடைய பரமகிருபைக்கு அடியேன் பாத்திரமானவன். சுவாமியினுடைய பூர்வாசிரமத்திற்கு முன்னாடியே கொஞ்ச நாட்களாக அவரோடு நன்றாக தொடர்புடையவன். அப்படிப்பட்ட சுவாமியினுடைய கட்டளையின் மீது அடியேனை இரண்டாம் ஸ்ரீயப்பதிப்படி பற்றி சொல்ல வேண்டும் என்று நியமித்தார். அந்த நியமனத்தை சிரசாக வகித்து கொண்டு அவருடைய கிருபையை அவலம்பமாக கொண்டு அடியனுடைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கின்றேன். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநல மருளப் பெற்றவர் நம்மாழ்வார். அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் 4. அதில் கடைசியாக இருப்பது திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியானது பகவத் விஷயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பகவத் விஷயத்தை வியாக்கியானமாக ஈடு வியாக்கியானம் பிரசித்தமாக உள்ளது. அந்த பிரசித்தமான வியாக்கியானத்திலே முதல் ஸ்ரீயப்பதிப்படி, இரண்டாம் ஸ்ரீயப்பதிப்படி, மூன்றாம் ஸ்ரீயப்பதிப்படி என்று 3 மகா பிரவேசங்கள் உள்ளன. அதிலே இரண்டாவதாக உள்ளது துவயத்தை பற்றி சொல்லுகிறது என்று நம்பிள்ளை அருளி செய்கிறார். அதை கொஞ்சம் விவரணமாக பார்க்கலாம். ஸ்ரீ நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தமான அந்த திருவாய்மொழியானது துவய விவரணம் பண்ணுகின்றார் என்று முதல்ல அருளி செய்தார். துவயம் என்றால் என்ன? அது 2 வாக்கியங்களோடு கூடியது. அதை சுருக்கமாக விண்ணப்பம் பண்ணுகின்றேன். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே என்றால் பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு திருவடிகளை, ஈஸ்வரன் திருவடிகளை உபாயமாக பத்துகிறது. இரண்டாவது வாக்கியத்திலே அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரோடு கூடியுள்ளிருந்தவனுக்கு இருவருமான சேர்த்தியிலே அடிமை செய்கின்றேன், அடிமையை நான் பிரார்த்திக்கின்றேன், கைங்கரியத்தை பிரார்த்திக்கின்றேன் என்று மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை சொன்னேன். இதை நம்மாழ்வாரானவர் திருவாய்மொழியிலே விவரிப்பதாக அதைத்தான் துவய விவரணம் பண்ணுகின்றார் அப்படின்னு முதல்ல ஒரு சென்டென்ஸ் அருளி செய்தார். அதை எப்படி அருளி செய்கிறார்? ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே என்பது பூர்வ வாக்கியம் என்பர்கள். பிளலோகாச்சார் முற்கூறு என்கிறார். அதை ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்பது
பிற்கூறு என்று சொல்கிறார். இரண்டாவது வாக்கியம் பின் வாக்கியம். அது இந்த இரண்டு வாக்கியங்களை இந்த இரண்டாம் ஸ்ரீயப்பதிப்படியிலே நம்பிள்ளையானவர் எப்படி விவரிக்கிறார் என்றால், ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லக்கூடிய பின் வாக்கியம் இருக்கிறதே, அதை முதலிலே விவரிக்கிறார். அதை எங்கே விவரிக்கிறார்? முதல் 10, இரண்டாம் 10, மூன்றாம் 10, திருவாய்மொழி 10 10களோட கூடியது. அதில் முதல் 10 என்ன, ரெண்டாம் 10 என்ன, மூன்றாம் 10 என்ன, அந்த 3 10களினாலே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்கின்ற வாக்கியத்தை விவரிக்கின்றார். அதே மாதிரியாக பூர்வ வாக்கியமாக இருக்கிற முற்கூர் இருக்கிறதே, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே என்ற அந்த வாக்கியத்தை விவரிக்கிறது தான் 4ஆம் 10, 5ஆம் 10, 6ஆம் 10 என்கிறார். மேலே உள்ள 7, 8, 9 அது ஒரு பிரிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக 10ஆம் 10 அதை விவரிக்கிறார் என்று முதல்ல காட்டார். அந்த 7ஆம் 10 எதை விவரிக்கிறார் என்றால், எம்பெருமானானவன் சித்தோபாயமாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு உபயுக்தமாக இருக்கக்கூடிய குணங்களை பற்றி சொல்லுகின்றார். அது 7ஆம் 10. 8ஆம் 10 இந்த ஆத்மா என்ன, ஆத்மாவோடு சம்பந்த பொருள்கள் என்ன, ஆத்மா ஆத்மீயங்களை எல்லாம் உதறி தள்ளுகின்றேன் என்கிறார். அது 8ஆம் 10 சொல்லப்பட்ட விஷயம். 9ஆம் 10 எம்பெருமானுக்கும் தனக்கும் உண்டான நிருபாதிக சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை சொல்லுகின்றார் என்றும், கடைசியாக ஆழ்வார் தான் பிரார்த்தித்தபடியே பேற்றை பெறுகிறார் என்று 10ஆம் 10 சொல்லுவதாக பரமாச்சாரியரான நம்பிள்ளை முதல்ல அருளி செய்து விட்டார். இனி விவரணமாக நாம் பார்க்கலாம். இந்த ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியை என்கின்ற முதல் வாக்கியம் இருக்கிறதே, அதை விவரிக்கல 1, 2, 3ல் எந்த வாக்கியத்தை விவரிக்கிறார்? 3, 4 2வது வாக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்பதை எங்கே விவரிக்கிறார்? முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10 இது பலத்தை பற்றி சொல்கிறது. ஆனால் உபதேச வேளை என்றும் அனுஷ்டான வேளை என்றும் 2 வேளைகள் இருக்கிறது. எப்பவுமே உபதேச வேளையிலே பலமானது முற்படுறதாக இருக்கும், அதை பெற வேண்டியது பின்னாடி சொல்லப்படுவதாக இருக்கும். உதாரணத்துக்கு முன்னோர்கள் காட்டியதையும் சொல்லுகின்றேன், லௌகிகமாக இருப்பதையும் சொல்லுகின்றேன். முன்னோர்கள் என்ன காட்டியிருக்கான்னா, ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான், அது அவருக்கு பலம். அந்த பலத்தை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? ஜோதிஷ்டோமம் என்கிற ஒரு யாகத்தை பண்ணணும். முதல்ல பலன்தான் முதல்ல மனசில் தெரியும். அந்த பலனை பெறுவதற்கு வழி என்ன என்பது பின்னாடி தெரியும். இது வியுற்பத்தி வேளை, அறிகிற வேளை அல்லது உபதேச வேளை என்று வடமொழியிலையும் தமிழிலையும் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட அறிவு நிலையிலும் சொல்லலாம். இந்த நிலையிலே பலமானது உட்பட்டு இருக்கிறது. ஆனால் அனுஷ்டான வேளையில் என்ன செய்யணும்னா, முதல்ல அந்த ஜோதிஷ்டோமம் என்கிற யாகத்தை பண்ணினால்தான் பிற்பாடு இந்த உலகத்தை விட்டுவிட்டு அவன் சொர்க்கலோகத்திலே போய் அனுபவிக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. ஆக அனுஷ்டான வேளையிலே முன்னாடி அனுஷ்டானம், அதற்கப்புறம் பலம் இருக்கும். ஆனால் விற்பத்தி வேளையிலே பலம் முன்னாடி இருக்கும், அனுஷ்டானம் பின்னாடி இருக்கும். இதை லௌகிகமாக சொல்வதென்றால், ஒருவனுக்கு 20,000 ரூபாய் தேவைப்படுகிறது, இது அவனுக்கு பலம், இதுதான் அவனுக்கு பயன். இந்த பயன் பெறுவதற்கு என்ன செய்யணும்? 1 மாதம் வேலை செய்தால் கிடைக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணித்து, அதனால் ஒரு இடத்துக்கு போகிறான், 1 மாதம் வேலை செய்கிறான், வேலை செஞ்ச பிற்பாடு தான் அவனுக்கு பலன் கிடைக்கிறது. அதனால் அனுஷ்டான வேளையிலே முதல்ல நடத்தி காட்டணும், பிற்பாடு தான் பலத்தை பெற முடியும். ஆனால் உபதேச வேளையிலே பலம் முன்னாடி இருக்கிறது, அதைத்தான் பின்னாடி அனுஷ்டானத்திலே கொள்கிறார்கள். அதை வைத்து கொண்டுதான் இந்த வாக்கியத்தை 2 வாக்கியத்தையும் விவரிக்கிறார் என்று முதல்ல சொல்லிட்டார். அதற்கப்புறமாக முதல் 10 எங்கே சொல்லப்பட்டது? முதல் 10 சொல்லப்படக்கூடியது ஸ்ரீமதே நாராயணாய. இந்த பின்வாக்கியத்தில் இருக்கக்கூடிய 2 பதங்கள், இதற்கு முன்னாடி கூட கொஞ்சம் விவரணமாக சொல்கிறேன். துவயம் என்பதானது 6 பதங்களோடு கூடியது. ஷட்பதோயம் த்விகண்டகா என்கிறார் பராசர பட்டர். 6 பதங்களோடு கூடியது. கொஞ்சம் புதுமையாக சொல்கிறேன். ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே, இது 3 பதம் முன் வாக்கியத்தில் இருக்கிறது. பின் வாக்கியமானது ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. பின் வாக்கியத்திலும் 3 பதங்கள். ஆக முன் வாக்கியத்திலும் 3 பதங்கள், பின் வாக்கியத்திலும் 3 பதங்கள்.
முன் வாக்கியத்தில் இருக்கக்கூடிய 3 பதங்களையும் எங்க விவரிக்கிறார்? 4ஆம் பத்து, 5ஆம் பத்து, 6ஆம் பத்தில் விவரிக்கிறார். ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்று சொல்லக்கூடிய பின் வாக்கியத்திலே உள்ள 3 பதங்களை முதல் பத்து, 2ஆம் பத்து, 3ஆம் பத்தில் விவரிப்பதாக பரமாச்சாரியரால் நம்பிள்ளையுடைய திருவுள்ளவது. முதல் பத்து என்ன? உயர்வர உயர்நல உடையவன் முதல் திருவாய்மொழி. உயர்வர உயர்நல உடையவன் எவன்? அவன்தான் அயர்வரும் அமர்கள் அதிபதியாக இருக்கிறான். அவன்தான் அவனுடைய துயரறு சுடரடி தொழுது எழு என்பனே என்று முதல் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அருளி செய்கிறார். எம்பெருமானானவன் எல்லா விதமான நற்குணங்களுக்கும் இருப்பிடமாக உளன் என்கிறது உயர்வர உயர்நல உடையவன் என்பதனால சொல்லப்பட்டது. பிற்பாடு அந்த எம்பெருமானே பரமபதத்தில் இருக்கிறான், அங்கு இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு அவன் போக்கியமாக இருக்கிறான் என்ற 3வது அடியிலே சொன்னார். 4வது அடியிலே அவனுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டோ, அந்த சுடரடி என்று சொல்லக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகம் உண்டோ, அந்த விக்கிரகத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியமானது செய்ய வேண்டும் என்று தொழுது எழு, ஏ மனமே நீ தொழுது எழு என்று சொல்லுகின்றார். தொழுது எழு என்பதனால கைங்கரியமானது சொல்லப்பட்டது. ஆக முதல் வடியிலே சொல்லப்பட்ட சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவம் என்ன, நித்தியசூரிகளாலே வணங்கப்பட அவர்களுக்கு தலைவனாயிருக்கக்கூடிய தன்மை என்ன, அவனுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு என்பதெல்லாம் எங்கேருந்து சொல்றார்? இவரா சொல்றாரான்னா இல்லை, அது எங்கே சொல்லப்பட்டது என்றால் சுடர்மிகு ஸ்ருதி, ஸ்ருதியிலே சொல்லப்பட்டது, வேதத்திலே சொல்லப்பட்டது. அந்த வேதத்துக்கு சுடர்மிகு ஸ்ருதின்னு போட்டார். சுடர்மிகு ஸ்ருதி ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கார், சுடர்மிகுன்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கார். இந்த அட்ஜெக்டிவ்னால் என்ன? வேதமானது நித்தியமாக இருக்கக்கூடியது, ஒரு மனிதனாலே செய்யப்படாததாக இருக்கக்கூடியது, அபௌருஷேயம் நித்தியத்துவம் 2 விதமான தன்மைகளோடு கூடியிருக்கிறபடினால சுடரடி தொழுதழன் மனதே. அந்த அடியை சொன்னது விக்கிரகம் வரலும் வச்சுக்கணும், அவனுடைய திருமேனி வரலும் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட திருமேனியிலே இத்தனை நாள் தொழாமல் இருந்துட்டே மனசே நீ தொழப்பார், அவனுக்கு கைங்கரியம் பண்ணப்பார் என்று முதல் பாசுரத்தில் அதை தெரிவித்தார் நம்மாழ்வார். ஆக எம்பெருமானுடைய திருவடியை சொல்ல காலத்தில் சுடரடின்னு சொன்னார். அதே மாதிரி வேதத்தை சொல்லுகிற காலத்தில் சுடர் மிகு ஸ்ருதின்னு சொன்னார். பிரமாணத்தையும் சுடர் மிகுன்னு சேர்த்தார், சுடரடின்னு பிரமேயத்தையும் சொல்லியிருக்கார். அதனால் என்ன தெரியுதுன்னார், நிரவதிக தேஜோரூபமாக இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கிறதே, அந்த விக்கிரகத்தை எம்பெருமான் கொண்டிருக்கிறான், அவனுக்கு நீ கைங்கரியம் பண்ணு என்று சொல்லிவிட்டார். அப்படி முதல் பாசுரத்திலே சொல்லப்பட்ட சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவம் என்ன, நித்தியசூரிகளுக்கு மேம்பட்டவனாக இருக்கக்கூடிய தன்மை என்ன, அவனுக்கு விக்கிரகம் உண்டு என்று சொன்னேன். இது ஆறு இதை இந்த 3 தன்மைகளை பெற்றவன் யாரு எப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதை நம்மாழ்வாரே முதல் 2ஆம் பதிகத்திலே 2ஆம் திருவாய்மொழியிலே ஆழ்வார் ஸ்பஷ்டமாக காட்டுறார். வன்புகழ் நாரணன், வன்புகழ் நாரணன். அதற்கு முன்னாடி ஈரில வன்புகழ் நாரணன்கிறார். ஈரு என்றால் நாசம்னு அர்த்தம், இல என்றால் இல்லைன்னு அர்த்தம். நாசமில்லாத அழிவில்லாத அதாவது நித்தியமான கல்யாண குணங்களை உடையவன் அவன்தான் நாராயணன். அந்த நாராயணன் எப்படிப்பட்டவன்? பிரம்மச்சாரி நாராயணன் அல்ல, அவன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை நம்மாழ்வார் முதல் 10 2 பாசுரங்களினாலே 2 சின்ன பிட்டுனால ரொம்ப நன்னா தெளிகிறார். அதில் முதல்ல ஒன்று எடுக்கிறார், இங்கே அதை விசேஷித்து எடுக்கிறார். அந்த நாராயணன் ஆறு அப்படின்னு கேட்டால் அவனை பற்றி சொல்லச்சே திருவுடை அடிகள், பூரா சொல்லணும். பெருநிலம் கடந்த நல்லடி போது அயற்பிலன் அலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தேன் பின்னாடி விடுது. அதுக்கு அப்புறமா ஒரு பாசுரத்தில் சொல்றார், 4 திருவுடை அடிகள் தம் நலங்கடல் வணங்கின்னு வருது. திருவுடை அடிகள்னு இருக்கு. அப்போ இந்த அர்த்தமெல்லாம் இப்போ முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்பதில் அந்த ஸ்ரீமத் அப்படின்னா என்ன, பெரிய பிராட்டியாரோடு எம்பெருமானானவன் எப்பொழுதுமே சேர்ந்திருக்கிறான். இந்த மதுப்புங்கிறது பிரத்யம்பா, தமிழ பகுதி விகுதிம்பா. ஸ்ரீ என்பது பகுதி, மதுப் என்ற ஒரு பிரத்யம் இருக்கிறது. அந்த பிரத்யத்துக்கு என்ன அர்த்தம்னா எப்பொழுதும் கூடியிருக்கக்கூடியவள். மதுப்புனா நித்திய யோகே மதுப்புன்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவா. அது எப்பொழுதுமே கூடியிருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அந்த எப்பொழுதுமே கூடியிருக்கிறவளைத்தான் திரு என்பதனாலே ஸ்ரீ என்று சொல்லப்பட்டது. உடைய என்பதனாலே அவள் எப்பொழுதுமே எம்பெருமானோடு சேர்ந்திருக்கிறான்னு சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக அடிகள்னு போட்டிருக்கார். அடிகள்ங்கிறதுக்கு சுவாமின்னு வியாக்கியானம் பண்றார்.
ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். அந்த சுவாமியினுடைய பெரிய பிராட்டியாரோடு கூடியுள்ள சுவாமியினுடைய அப்படின்னு பரமாச்சாரியார் நம்பிள்ள வியாக்கியானம். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்ரீமத் பதார்த்தத்தை விவரித்து விட்டார். அந்த சுவாமிகள்ங்கிறதுக்கு நாராயணனுடைய சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டார். சுவாமித்வம், சுவாமித்வம்னு ஒன்று சொல்லலாம், அல்லது சேஷித்வம்னு சொல்லலாம். இதை பிள்ளலோகாச்சார் ஒரு விதமாக விவரிச்சிருக்கார். அதை சேர்த்து சொல்கிறேன் இந்த இடத்துல. நாராயணங்கிற சப்தமானது முதல் வாக்கியத்திலையும் வருது. ஸ்ரீமன் நாராயண சரணவ் என்கிற இடத்துலையும் நாராயண சப்தம் வருகிறது. அந்த இடத்துல அர்த்தமே வேற. இந்த கீழ் வாக்கியமாக இருக்கக்கூடிய ரெண்டாவது வாக்கியமாக இருக்கிறது ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு. அந்த நாராயண என்கிற வாக்கியம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக சேஷித்துவம் அர்த்தம். ஏன்னால் உபய விபூதிக்கியமும் தலைவனாக இருக்கிறானோ, சேஷித்துவம் என்றாலும் சுவாமித்துவம் என்றாலும் ஒன்று என்பர் அடியனுடைய ஆச்சாரியன். அதனால இரண்டு இடத்துலையும் எம்பெருமானுக்கு பரமபதம் என்ன, இந்த விபூதி என்ன, அது நித்திய விபூதின்னு சொல்கிறோம், இந்த லீலா விபூதின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்குமே அவன் தலைவனாக இருக்கிறான். அந்த தலைவனாக இருக்கக்கூடியவனுக்குத்தான் சேஷித்துவம் உண்டு. அந்த சேஷித்துவத்தை ரெண்டு பேருக்கும் தலைவனாக இருக்கிறானா, அவன் தலைவன் எப்படி தெரியுறானா, முதல் திருவாய்மொழி பூரா உபய விபூதி நாபதத்துவம் தான் சொல்லப்பட்டது. உபய விபூதி நாதத்துவம் சொல்லப்பட்டது என்கிறார் பரமாச்சாரியரான நம்பிள்ள. சருது விவரிக்கிறேன். அயர் வரும் அவர்கள் அதிபதி முதல் பாசுரத்தில் 3வது அடி. அந்த 3வது அடியில் உயர்வர உயர்நலங்கிற பாசுரம் சொன்னேனே, அந்த 3வது அடியில் அற்புதமாக அயர் வரும் அவர்கள் அதிபதினு சொல்றார். அப்படின்னா என்ன, நித்திய சூரியர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். ஆகினால் நித்திய விபூதி சொல்லப்பட்டது. 3வது பாசுரம் இருக்கிறது இளனது உடையனிது என்னென்ன வரியவன். அந்த 3வது பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு கடைசி பாசுரம் வரலும் 10வது பாசுரம் வரையிலும் இந்த ஊரை பற்றி 8 பாசுரங்கள்ல ரொம்ப நல்லா விவரிக்கிறார் பரமாச்சாரியார் நம்மள. அது லீலா விபூதியை சொல்றது. ஆகையினாலே முதல் திருவாய்மொழியிலே எம்பெருமானானவன் உபய விபூதி யுக்தன் சொல்லப்பட்டான். அந்த விபூதி யுக்தனுடைய தான் சேஷித்துவத்தை உடையவனாக இருக்கிறான். அதோடு மட்டும் இல்லை, பிள்ளலோகாச்சாரியர் இன்னும் கொஞ்சம் அழகாக விவரிச்சிருக்கார். சேஷித்துவத்திலே நோக்குன்னு வேற காட்டிருக்கார். சேஷித்துவத்திலே நோக்கு. எத்தனையோ கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு இருந்தாலும் கூட சேஷித்துவத்திலே இப்பதத்துக்கு நோக்கு என்பது ரொம்ப முக்கியமான அர்த்தம். ஆக ஸ்ரீமத் நாராயண என்கிற ஸ்ரீமன் என்பதனால எம்பெருமான் பிராட்டியோடு கூடியிருக்கிறான். சுவாமிங்கிறது அர்த்தம். அந்த அர்த்தத்தை நாராயண சப்தத்துக்கு உண்டான அர்த்தத்தை திருவுடை அடிகள் என்கிற இடத்தை சொல்லிட்டார். அப்ப நாராயணன்கிற சப்தம் இன்னொரு இடத்துல வந்திருக்கான்னு கேட்டார். அதுக்குன்னு ஒரு பாசுரம் எடுத்திருக்காருங்க. செல்வநாராயணன் என்ற சொல் கேட்டலும். அந்த செல்வன் சொல்றது பெரிய பிராட்டியாரை குறிக்கிறது. இங்க நாராயணன் இருக்கிறபடினால நாராயண சப்தமானது வந்து விட்டது. இந்த நாராயண சப்தத்துக்கு தான் சேஷித்துவம் அர்த்தம். ஆக இன்னொரு பாட்டில் சொல்லச்சே செல்வநாராயணன் என்று சொல்லுகிற பாட்டில் என்ன பண்ணினார், நாராயணன்கிற சப்தத்தை கூட்டுவிட்டார். அந்த சப்தத்துடைய அர்த்தத்தை அங்கே காட்டியிருக்கார். சுவாமித்துவம் சுவாமிங்கிற அடிகள்னார். நாளும் திருவுடை அடிகள் என்றார். ரொம்ப விபுலமான வியாக்கியானம். ஆழ்ந்து படித்தால்தான் அது புரியுமே தவிர தட்டுன்னு செஞ்சா அது புரியறது கஷ்டம். ரொம்ப அழகான வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார் அந்த இடத்துல. அதற்கு அடுத்தது தொழுதொழுன்னு சொன்னார். முதல்ல கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னார். அந்த கைங்கரியம் பண்ணுங்கிறதான் சம்பிரதாயத்தில் சாஸ்திரஜர்கள்லாம் இதை மாதிரி சொல்வார்கள். உபக்கிரம உபசம்ஹாரம். முதல்ல என்ன சொன்னாலோ அது கடைசியிலே வரணும். முதல் பாட்டில் தொழுதழுன்னார். எம்பெருமானுக்கு நீ கைங்கரியம் பண்ணு. இத்தனை நாள் பல நாட்களாக நீ கைங்கரியமே பண்ணாமல் போய்விட்டாய், இனியாவது கைங்கரியம் பண்ணி உஜ்ஜீவித்து போ என்று சொல்லுகிறார் முதல் பாசுரத்தில். அந்த கைங்கரியத்தை எங்க தெரியுமா முடிக்கிறார், சொல்பணிசையாயிரம் பெருமான் எழுபடை என்கிற திருவாய்மொழியிலே சாத்து பாசுரத்திலே சொல்பணிசையாயிரம் சடகோபன் சொல்பணிசையாயிரம்னு ரொம்ப அழகான வார்த்தை. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா, நம்மாழ்வார் பாசுரம் பாட ஆரம்பிச்சுட்டார். ஆரம்பிச்ச உடனே இந்த சொற்கள்லாம் வந்துட்டா அப்படி எழுத்தாமல் வந்து நின்றுடுத்தான். பரமாச்சாரியார் நம்பிள்ளை ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணார். அப்படி சொற்கள்லாம் மேலே அப்படி வந்து நின்றுடுத்தான். நின்ன உடனே என்னை விட்டுறாதிரும், உம்ம வாயில நான் புறப்பட்டு வரணும். அது ஒரு அர்த்தம். உம்ம வாயில நான் புறப்பட்டு வரணும், என்னை சேர்த்துக்கும், என்னை விட்டுறாதிருன்னுட்டு அப்படி வந்து சொல்பணிசையாயிரம்னு மொத்தமாக சொன்னான். ரெண்டாவது ஒரு வாக்கியம், சடகோபன் சொல் பணிசையாயிரம். அவர் நம்மாழ்வார்
வாக்கால கைங்கரியம் பண்ணாரே தவிர பெருமாளுக்கு ஒரு தோல் தூக்கினாரா அல்லது ஒரு புளியோரை பண்ணி போட்டாரா ஏதாவது பண்ணாரனா ஒண்ணுமே பண்ணல. புளிய மரத்தடியில இருந்து வாக்குனாலே பாசுரம் பாடித்தான் கைங்கரியம் பண்ணார். அந்த கைங்கரியத்தை வாக்குனால பண்ணலாம், மனசால பண்ணலாம், உடம்புனால பண்ணலாம். மனச வாச கர்மனா பண்ணலாம், சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் பண்ணலாம். அப்படி 3 விதமான கைங்கரியம் பண்ணலாம். அதுல வாசா கைங்கரியம் தான் பண்ணினார் என்பதைத்தான் சொல்பணிசை ஆயிரம்னு ஆரம்பத்தில் தொழுதொழுந்தார், கடைசியில முடிக்கிற காலத்தில் சொல்பணிசை ஆயிரனார். கைங்கரியத்தை உபக்கிரம உபசம்ஹாரம் அதோடு மட்டுமல்ல, ஒரு அர்த்தத்தை நாம் நிர்ணயிப்பதற்காக 7 விதமான கண்டிஷன்ஸை சாஸ்திரஜர்கள் சொல்வார்கள். அதுல 2 கண்டிஷன் இந்த பாசுரத்தில் ஸ்பஷ்டமா எல்லாமே இருக்கு. 2வதா ஒரு பாசுரம் எடுத்திருக்கார். அயற்பிலன் பெருநலம் கடந்த நல்லடி போதோ, அயற்பிலன் அலற்றுவன் தழுவுவன் வணங்குவன் அமர்ந்தே அப்படின்னு ஒரு பாசுரத்தில் பாடுறார். பெருநலம் கடந்த நல்லடி போதோ, அதெல்லாம் அர்த்தம் வேண்டாம். எம்பெருமான் திருவுலகம் வளர்ந்தினான், அப்படிப்பட்ட அடிப்போது திருவுலகம் இருக்கானே. அயற்பிலன், அயற்பிலன் அர்த்தம் மறக்க மாட்டேன். அயற்பிலன்கிறதுக்கு மறக்க மாட்டேன் அர்த்தம். அயற்பிலன் அலற்றுவன், என்னுடைய வாக்கானது அக்கிரமமாக அப்படியே உன்னுடைய குணங்களை எல்லாம் பாசுரமாக பாடுவேன். அலற்றுவன் தழுவுவன், உன்னை பார்த்தால் கட்டிக்கொள்வேன். எம்பெருமான பார்த்துட்டாருன்னா கட்டிக்கொள்வேங்கிற தழுவன், வணங்குவன் அமர்ந்தே. அலற்றுவன் சொன்னாரே அது மனசால, அது அலற்றுவன்கிறது வாக்குனால சொல்லிட்டார். அயற்பிலன்கிறது மனசால சொல்லிட்டார். தழுவன் வணங்குவன் அமர்ந்தேன்னு உடம்புனால சொல்லிட்டார். ஆக திரிவித கரணங்களாலும் 3 விதமான கரணங்களாலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற. இது என்னுடைய அர்த்தம்? ஆய என்பதுடைய அர்த்தம். ஸ்ரீமத் சப்தார்த் பிற்கூறாய் இருக்கக்கூடிய துவயத்திலே ஸ்ரீமதே நாராயணாய என்கிற இடத்துல ஸ்ரீமத் சப்தத்தை திரு உடை அடிகள் சுவாமி தத்து சொல்லிட்டார். நாராயணங்கிற சப்தத்தையும் சொல்லிட்டார், செல்வநாராயணன் சொல்லிட்டார். இந்த கைங்கரியம் பண்றதான் இந்த இடத்துல தொழுதொழுன்னு முதல்ல சொன்னார். அந்த தொழுதொழுங்கிற கைங்கரியத்தை திருப்பி திருப்பி மறுபடியும் அயற்பில நலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தேன்னு முக்கரணங்களாலும் பண்ணார்னு ஸ்ரீமத் சப்தார்த்தத்தையும் மதுப்பினுடைய அர்த்தத்தையும் நாராயண சப்தத்துடைய அர்த்தத்தையும் ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிறதையும் முடிச்சு நம்ம ஆய வரலும் முடிச்சுட்டார். இந்த கைங்கரியத்துக்கு பண்றதுக்கு முதல் 10 தெரிவிக்கப்பட்டது 2 பதங்களுடைய அர்த்தம். ஸ்ரீமன் நாராயண சரணோ ஸ்ரீமதே நாராயண அது வரலாம். இந்த ஆய அர்த்தத்தையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறமா நமஹாங்கிற அர்த்தம், அந்த நமஹாங்கிற அர்த்தம் 2ஆம் 10 தெரிவிக்கிறார். அந்த 2ஆம் 10 எப்படி தெரிவிக்கிறார்? இந்த கைங்கரியம் பண்றதுக்கு 2 விதமான இடையூறுகள் இருக்கு. இடையூறு 2 3 இருக்கு, 2 இருக்கு. அந்த 2 வெளி விரோதி ஒன்று இருக்கு, உள் விரோதி ஒன்று இருக்கு. பகிர் விரோதின்னு ஒன்று சொல்லுவா, அத்தர் விரோதின்னு ஒன்று சொல்லுவா. அந்த பகிர் விரோதிங்கிறது என்னென்ன? வெளி விரோதி இந்த உடம்பு தான். இந்த உடம்பை பற்றி நம்ம ஆழ்வார் 3ஆம் 10 ஆச்சரியமாக ஒரு பாசுரம் பாடு 2ஆம் 10 ஒரு ஆச்சரியமான பாசுரம் பாடுறார். அதை சொல்றேன். களிப்பும் கவர்வற்று பிறப்பு பிடிமு பிறப்பற்று ஒளிக்கொண்ட சோதியமாய் அடியார்களை உடன் கூடுவது என்று கொல்லோ என்று ஒரு ஆச்சரியமாக அடியோடைய பாஷையில் சொல்ற மாதிரி சொல்றத. 4 காசு நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அந்த விஷயம் கிடைச்சிருச்சுன்னா பரம சந்தோஷப்படுறோம். களிப்பும் கவர்வுமற்று நம்மாழ்வார் பாசுரம் பாடுறார். களிப்பும் கவர்வுமற்று, களிப்புன்னா என்ன? 4 காசு கிடைச்சுட்டா ஒரு துள்றான், அந்த 4 காசு தொலைஞ்சு போச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுறான். அந்த மாதிரியாக களிப்பும் கவர்வுமற்று பிறப்பு ஜென்மம், பிறப்பு இருக்கு, பிறந்துடுறோம், பிறந்த ஏற்பாடு பிறப்பு மூப்பு வயோதிகம் வந்துடுது, வார்த்தக்கியம் கிழத்தன் வந்துடுது. பரமாச்சார நம்பிள்ளை வீட்டில் காட்டுறார், இடி விழுந்தா போலே ஜனகிறார். இந்த வயசான காலம் வந்துட்டாலே ஆபத்து தான். ஏன்னா பிறர் உதவியை நாட வேண்டி இருக்கிறது. 90 வயசு 80 வயசு ஆச்சுன்னா வீட்டில் இருக்கிற கிழங்கட்டைகள்லாம் ஏன் இப்படி படுத்துறது அப்படிங்கிறான். அந்த மாதிரி கிழத்துக்கு இடி விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜனம் வந்தால் தொடமானம், மூப்பு, அதுக்கப்புறம் இறப்பு, செத்து போயிடுறோம். இதெல்லாம் போன பிற்பாடு இங்கிருந்து இந்த பாடியானது வேறொரு உருவத்தை எடுத்துக்கொண்டதுதான், ஒரு சூக்ஷ்ம பாடி. அந்த சூக்ஷ்ம பாடியோட பிரஜாநதிக்கு போகிறோம். அங்கே போன பிற்பாடு அங்கிருந்து இன்னொரு பாடி எடுத்துக்கொண்டு
பர்வதத்துக்கு போகிறோம். கழிப்பும் கவருமற்ற பிறப்பு பிணிமு பிறப்பற்று ஒளிக்கொண்ட சோதியமாய் உடன் கூடுவது என்று அடியார்களோடு என்னைக்கு சேருவேன் என்னைக்கு சேருவேன் சேருவேன்னு நம்மாழ்வார் துடித்தார் நம்மாழ்வார். அது 2ஆம் பத்தில் அற்புதமாக சொல்லப்பட்டது. 2ஆம் பத்தில் சொல்லப்பட்டது. ஆழ்வார் பிரார்த்தித்தார். அந்த கைகரியத்தை எங்க பிரார்த்திக்கிறார்? 2ஆம் பத்தில் அந்த கைகரியத்தை பிரார்த்திக்கிறார். அதுக்குன்னு ஒரு பாசுரம் எடுத்திருக்கார். இதற்கு முன்னாடி ஒரு பாசுரம் பாடியிருக்கார் நம்மாழ்வார் இந்த கைகரியத்தை எந்த பாட்டில் நினைக்கிறார்? எம்மா வீடு என்ற ஒரு திருவாய்மொழி 2ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழி. ஆச்சரியமான திருவாய்மொழியே சாரம்னு சொல்லப்படுது. அந்த திருவாய்மொழியில் சாரமான திருவாய்மொழி, அந்த சாரமான திருவாய்மொழியில் ஒரு பதிகம்தான் எம்மா வீடுங்கிறது. அந்த நம்மாழ்வாருக்கு மோட்சம் தரணும் தெரிஞ்சுட்டார். நம்மாழ்வார் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேனே, அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது எண்ணுகளோன்னு தாம் பிரார்த்தித்தார். இன்னைக்கு நான் நித்திய சூரிகளோடு சேர்ந்து இருக்க போகின்றேன், இன்னைக்கு சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு முந்தின ஒரு திருவாய்மொழி நம்மாழ்வார் முன்னாடி என்ன தெரியுமா சொல்றார்? அணைவது அரவணமேல்னு ஒரு திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி நம்மாழ்வார் என்ன தெரியுமா சொல்றார்? நலம் அந்தம் இல்லதோர் நாடு புகுவேர் அப்படின்னு சொல்றார். நலம்னா நன்மைன்னு அர்த்தம், அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். நலம் அந்தம் இல்லதோர், அப்படிப்பட்ட நன்மைக்கு முடிவில்லாத ஒரு நாடானது பரமபதம். அந்த பரமபதத்துக்கு நாம் எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறவா இருக்கோமே, நம்மளும் ஆசைப்படுறோமே. அப்படி நம்மளை பார்த்து சொல்லிருக்கார். ஆக சம்சாரிகளை பார்த்து சொல்லியிருக்கார் நம்மாழ்வார். அந்த ஊருக்கு போகணும்னு யார் ஆசைப்படுறார்? முமுட்சுக்களையும் சொல்லலாம். முமுட்சுக்களுக்கு யார் போகணும்னு ஆசைப்படுறா அவளையும் சொல்லியிருக்கார். தானும் போகணும்னு ஆசைப்பட்டிருக்கார். உடனே பார்த்தான் நம்மாழ்வார், எம்பெருமான் பார்த்தான், இந்த நம்மாழ்வாருக்கு மோட்சத்தை தந்துடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினானாம். தீர்மானம் பண்ண உடனே நம்மாழ்வாரே நான் உனக்கு மோட்சம் தரேன்னார். அதைத்தான் இந்த திருவாய்மொழியில எம்மா வீடுங்கிற திருவாய்மொழியில சொல்றார். எம்மா வீட்டு திரமம் சப்பம்னு ஆச்சரியமான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில் தான் கைங்கரியத்தை பற்றி ரொம்ப நல்லா சொல்றார். அந்த கைங்கரியத்தை எப்படி பண்ண? நம்ம ஆனந்தத்துக்காக எம்பெருமான் பண்ணப்படாது, எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காக பண்ணணும். அது இன்னும் தமிழ்நாட்டில் கூட உண்டு, கிராமங்கள்லாம் உண்டு. எஜமான் நன்னா இருந்தா நாங்கள் நன்னா இருப்போம். எஜமான் அதோட நிறுத்துறேன், நிறையா சொல்லுவேன், இருந்தாலும் சொல்கிறேன். அது குடியாரவர்களாக என்ன சொல்வா? தலைவரை பார்த்து, அவருடைய தலைவரை பார்த்து, எஜமான் நன்னா இருந்தால் நாங்கள்லாம் நல்லா இருப்போம்ப்பா. இப்போ எல்லாம் மறந்தே போச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த காலத்தில் தினம் சொல்லுவா, கிராமத்தில் இருக்கிறவா எல்லாரும் சொல்லுவா அந்த காலத்தில். அந்த மாதிரி நம்மாழ்வார் மோட்சம் தரையின உடனே வீடு மாவீடு எம்மா வீடு நீர் வாங்கிக்கினார். உடனே நம்மாழ்வார் சொன்னார், எனக்கா தரையா அல்ல உனக்கு நம்மாழ்வாருக்கு தரணும்னு நெட்டமிட்டு தரையா அப்படின்னு 2 கேள்வி கேட்டுட்டாருங்க. உடனே சொன்னார், எனக்கு தருதுன்னா வேண்டாம், எனக்குன்னு தரதா இருந்தா வேண்டவே வேண்டாம். நீ இந்த ஊர்லயே நம்மாழ்வார் இருக்கட்டும்னா அதுக்கும் ரெடியா இருக்கேன். ஆனால் என்ன பர்வத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாலும் அதற்கும் ரெடியா இருக்கேன், நான் தரேன் அப்படின்னு விட்டார் நம்மாழ்வார். உடனே சொன்னார், இந்த கைங்கரியத்தை நிர்தாரணம் பண்றார், நிஷ்கர்ஷிக்கிறார், அறுதியிடுகிறார். எந்த பாசுரத்தில்? எனக்கே ஆட்சை என்னும் எக்காலத்து வென்று என் மனக்கே இடைவீடு வந்தி தனக்கேயாக என்னை கொள்ளுமீதே. ஆச்சரியமான வியாக்கியானம், கொஞ்சம் விருப்பமாக சொல்றார். ஆட்சைனா எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு அர்த்தம். எனக்கு கைங்கரியம் தமிழ் அர்த்தம் ஆட்சை, எனக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஆட்சை அப்படின்னா, எனக்கு ஆட்சைனா மற்ற பேருக்கு செய்யாதே. எனக்கே ஆட்சைனா உனக்கும் எனக்குமாக இருப்பதை விட்டுவிடு அப்படின்னா. உனக்கும் எனக்குமா இருக்க, உனக்கும் ஆனந்தம் எனக்கு ஆனந்தம் அப்படி கூடாது, எனக்கே செய்ய வேண்டும்னு அப்படி நம்மாழ்வார் சொல்றார். எம்பெருமானே உனக்காகவே நான் எனக்கே ஆட்சை என்று நீ சொல்லணும், எனக்கே செய்யணும் நீ சொல்லணும். எனக்கே ஆட்சை என்ற எக்காலத்து மன்னி இடைவீடு மன்னி மனசுல புகுந்துட்டார். நம்மாழ்வாருடைய மனசுல புகுந்து கொண்டு இடைவீடு என்று மன்னி தனக்கேயாக என்னை கொள்ளுமீதே. ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதைத்தான் பரமாச்சாரியார் நம்பிள்ளை இந்த பாசுரத்தை எடுத்து காட்டியிருக்காரு இங்க 2ஆம் ஸ்ரீபதிப்படியில். தனக்கேயாக கொள்ளுமீதேன்னு என்ன அர்த்தம்? இப்போ மாலை இருக்கு, சந்தனம் இருக்கு, புஷ்பம் இருக்கு, அதே மாதிரியாக நிலா இருக்கிறது. நிலா தனக்காக இல்லை, சந்தனம் தனக்காக இல்லை, புஷ்பம் தனக்காக இல்லை. புஷ்பத்தை எவன் சூடுகின்றானோ அவனுக்கு இன்பத்தை தருது. புஷ்பம் அறிவில்லாதது, நில அறிவில்லாதது, சந்தனம் அறிவில்லாதது. ஆனால் புஷ்பத்தை எவன் தரிக்கின்றானோ
அவனுக்கு ஆனந்தம் இருக்கு. சந்தனத்தை எவன் பூசிக்கொள்ளுகிறானோ அவனுக்கு ஆனந்தம் இருக்கு. நீலாம் என்ன பண்றது? நமக்கு போறதுக்கெல்லாம் இரவிலே வழியை காட்டுவதற்காக இருக்கிறது. ஆக அவைகளெல்லாம் பிறர்க்காகவே இருக்கிறது, நமக்காக தெரிகிறதா, தனக்காக இல்லை. அந்த மாதிரி என்னை நீ கொள்ள வேண்டும். நாம் அறிவுள்ளவனாயிருந்தாலும் கூட உன்னானந்தம் தான் என்ன ஆனந்தமே தவிர என்ன. அத கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படி என் உபன்யாசம்லாம் திருவல்லிக்கேணியில் பண்ணிட்டு இருந்தேன். காரில் வந்துட்டே வருவேன். இந்த அர்த்தத்தை அப்படியே வரைச்ச ஒரு கார் முன்னாடி போயிட்டு இருக்கு. அந்த கார் பின்னாடி எழுதியிருக்கான் மகிழ்வித்து மகிழ். ரொம்ப சம்பிரதாய அர்த்தத்தை டாப்பாக சொல்லியிருக்கேன் அந்த ஒரு வார்த்தையில், மகிழ்வித்து மகிழ். இந்த காரில் வந்துட்டு இருக்கேன், அதுக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு, அதை பின்னாடி எழுதியிருக்கான் மகிழ்வித்து மகிழ். உன்னை மகிழ்வித்து நான் சந்தோஷப்படுறேன், நீ சந்தோஷப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார். அப்படி நாம் கைங்கரியம் பண்ணோம். நம்ம ஆனந்தத்துக்காக பண்ணப்படாது, அவனுடைய ஆனந்தத்துக்காக பண்ண வேண்டும் என்று ஆழ்வார் சொன்னார். அதுதான் நமப்பதத்தினுடைய அர்த்தம். எனக்கு மகா, எனக்கு நான் இல்லை, எந்த ஆனந்தத்துக்கு கைங்கரிய பிரார்த்தனா, கைங்கரியத்தை சொல்லிவிட்டார் அந்த இடத்துல. ஆக முதல் பத்துல சொல்லப்பட்டது ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, நமஹாங்கிறதுனால சொல்லப்பட்டது. அந்த கைங்கரியம் உன்னானந்தத்துக்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டார். மூணாம் பத்தில் என்ன பண்றார்? ஆக இந்த கைங்கரியத்தை என்ன பண்ணார்? தான் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் திருமலையப்பன். திருப்பதியில் எழுந்தொழிருக்கக்கூடிய, திருமலையில் எழுந்தொழிருக்கக்கூடிய திருவேங்கட உடையானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று நம்மாழ்வார் ஆசைப்படுகின்றார். எப்படி பாரிக்கிறார்னு ஆசைப்படுறார். இப்போ நம்ம பாட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறோங்கிறோம். கல்யாணம் பண்ணணும்னு என்ன செய்கிறோம்? 2 மாதம் 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடியே பிடிச்சி இப்படிலாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் நான் பாதிக்கலையோ. அந்த மாதிரி நம்மாழ்வார் என்ன பண்ணுறாருன்னார், அந்த கைங்கரியத்தை இப்படி பண்ணுறார். எப்படி பண்ணுறார்? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் நான் உனக்கு பண்ண வேண்டும் என்று நம்மாழ்வார் பிரார்த்திக்கின்றார். அது கைங்கரியத்தை பிரார்த்தனா தான் சொல்லப்படுது. அந்த கைங்கரியத்தை அங்கே செய்கிறார்னு சொல்றார். ஒழிவில் காலமெல்லாம் ஏன்னா எல்லா காலத்திலும். சில பேர் சொன்னா நம்மாழ்வார் எம்பெருமானாலே மயர்வர மதிநல மருளப்படுவதற்கு முன்பு அவரும் எத்தனையோ ஜென்மத்தை எடுத்திருக்கார். அதே நம்மாழ்வாரே சொல்றார், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னுட்டோ பல ஜென்மங்கள் எடுத்திருக்கார். அந்த சமயத்தில் தான் கைங்கரியவில்லை. அந்த போன காலம்தான். இனிமேல் அதை வரவழைக்க முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது போனது தான். இனிமேல் வருங்காலம் எல்லாம். சில பேர் சொன்னா போன காலத்தையும் சேர்த்துன்னு சொன்னா போன காலம் போனது தான். அதுக்குன்னு பாசுரங்கள்லாம் எடுத்து நிறையா கோட் பண்ணிருக்கார். ஒரு பாசுரத்தை பண்ணி சொல்கிறேன். நாம் என்ன தெரியுமா செய்யணும்? அந்த கைங்கரியம் பண்ணுற காலத்தில் எல்லா விதமான எல்லா காலத்திலும் பண்ண வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் என்ன எம்பெருமான் எங்கெல்லாம் எழுந்தொழுகின்றானோ அங்கெல்லாம் பண்ண வேண்டும் அப்படின்னார். அதுக்கு தான் உடனாய்ங்கிறதுக்கு சர்வ தேசம்னு அர்த்தம். எல்லா காலத்திலும் பண்ண வேண்டும், எல்லா இடங்களிலும் பண்ண வேண்டும், எல்லா தேசங்களிலும் பண்ண வேண்டும். அப்புறம் தேசம்னா என்ன, அதுக்குன்னு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காட்டுக்கார், அதையும் சொல்லிவிடுறேன். ராமன் காட்டுக்கு போனான். ராமன் சொல்ல மாட்டான் சம்பிரதாயத்தில். பெருமாள் என்று சொல்லக்கூடிய ராமனானவன் காட்டுக்கு போனான். காட்டுக்கு போச்சே லக்ஷ்மணனானவன் கூட இருந்து கைங்கரியம் பண்ணான். அதே மாதிரி பரதாழ்வான் என்ன பண்ணா? பிரிஞ்சிருந்து கைங்கரியம் பண்ணான். பிரிஞ்சிருந்து என்ன சார் கைங்கரியம் பண்ணா? நந்தி கிராமத்திலே ராமனானவன் 14 ஆண்டு காலம் வருகிறவர்களும் அவன் ராமனுடைய கல்யாண குணங்களை நினைத்து கொண்டே இருந்தானே, அதுவே கைங்கரியம். அதுவே ஆற்றுல உட்காந்து பகவானை நினைச்சாலே அதுவே கைங்கரியம். என்னென்னையோ நினைக்கிறதுக்கு இந்த பகவானை நினைச்சாலே அது சிறப்பு என்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும். அந்த மாதிரி வீட்டில் இருந்து கொண்டு நந்தி கிராமத்திலே, அரண்மனையிலே இல்லாமல் நந்தி கிராமத்தில் இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ண நினைத்தானே, விட்டு பிரிந்து கைங்கரியம் பண்ணான், கூட இருந்து கைங்கரியம் பண்ணான். அந்த மாதிரி எல்லா விதமான கைங்கரியத்தையும் நான் பண்ணணும். மன்னின்னா என்னென்ன திரை போட்டிருக்கா, பெருமாள் சன்னையில் திரை போட்டிருக்கச்சே உள்ளே இருக்கச்சே படிக்கம் இருக்கிறது, திருவிளக்கு இருக்கிறது மற்றும் நான். அதனால் அந்தரங்க கைங்கரியன்னு பேர். அதைத்தான் ஆண்டாள் ஒரே வார்த்தையில் காட்டினார். குற்றேவல் கொள்ளாமல் போகாதனார். குற்றேவல்னா அந்தரங்க கைங்கரியம். சில பேர் கைங்கரியம் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா ஆசைப்படுவா? வெளியில் தான் திரை போட்டு வெளியில் பண்ணிட்டு இருக்கச்சே பெருமாள் தூக்குறேன் பாரு, சாமரம் வீசுறேன் பாரு, எல்லாரும் பார்க்கணும், என்னை மெச்சணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் கைங்கரியம் பண்ணுவா. அப்படி இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்து எல்லா விதமான கைங்கரியம் பண்ணணும் தான் மன்னின்னு போட்டாருங்க.
மன்னினா வேற தமிழ் அர்த்தம்லாம் அந்த அர்த்தத்திலலாம் சொல்லலை. இங்கே மன்னின்னா திரைக்குள்ளே இருந்து பண்ணக்கூடிய கைங்கரியம், அதுக்கு தான் அந்தரங்க கைங்கரியன்னு பேர். அந்த அந்தரங்க கைங்கரியத்தை இந்த பாசுரத்தை சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளும் 3 திருவாழ்வுள்ள நம்மாழ்வார் பிரார்த்தித்தார். நம்மாழ்வார் பாரித்தார்னு சொல்லலாம். ஆசை பாரித்தார்னு தமிழில் சொல்றதுன்னா ஆசைப்பட்டார்னு சொல்லலாம், புரியுற மாதிரி. அதோட இல்லை, அதுக்கு அடுத்தது மேலே ஒரு திருவாழ்வு 3 வருது, பாகவத கைங்கரியம். பாகவதன் ஆறு? பகவானுடைய சம்பந்தம் பெற்றவனுக்கு பாகவதன் பேர். பகவான், அந்த பகவானுக்கு சம்பந்தம் பெற்றவனுக்கு பாகவதன் பேர். அந்த பாகவதர்களுக்கு எல்லாருக்கும் நான் கைங்கரியம் பண்ண வேண்டும் சொல்ற. ஆனால் அந்த திருவாழ்வில் பாகவதால் தான் எனக்கு தலைவர்கள், எனக்கு அவர்கள் தான் சேஷிகள், அவர்தான் அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் அந்த கைங்கரியம் பாகவதால கைங்கரியம் பண்ணுன்னு வருதுமா அப்படின்னா நம்மள பிரவேசத்தில் ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்கார். அதை மட்டும் சுருக்கமாக சொல்லி எடுத்துறேன். ரொம்ப அழகாக காட்டியிருக்கார். என்னென்னா, ஒருத்தனுக்கு ஆள் போட்டாச்சுன்னா அவன் கைங்கறி தொண்டு பண்ணியே ஆகணும். தொண்டன் ஒருத்தன் சொன்னான்னா ஏதானும் ஒரு வேலை செஞ்சு தானே ஆகணும். அந்த மாதிரி நாம் சேஷபூதன் பகவானுக்கு நாம் அடியான் என்று சொன்னால் உடனே ஏதாவது கைங்கரியம் பண்ண வேணும். அதனால அகிச்சித்கரஸ்ய சேஷத்துவ அனுபபத்திகின்றார். கிஞ்சித்காரம் இல்லாத போது சேஷத்துவம் நிலை நில்லாது, சேரவே சேராது. அடியான்னு சொன்னா ஏதானும் ஒரு கைங்கரியம் பண்ணணும், ஏதானும் தொண்டு புரியணும். அந்த தொண்டு தான் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறதுங்கிறார். ஆகையினால பகவானுக்கு கைங்கரியத்தை பிரார்த்தித்தார், அந்த பாரித்தார். அந்த பாரிப்பானது அடியார்கள் பரியந்தம் வந்ததுன்னு 3ஆம் பத்துல முடிக்கிறார். ஆக முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10. முதல் 10 ஸ்ரீமதே நாராயணா ஆய, அது வந்து சொல்லிட்டார். ஆயங்கிறது 2ஆம் திருவாய்மொழியில் 2ஆம் 10 சொன்னார். 2ஆம் 10 சொன்னார். 3ஆம் திருவாய்மொழியில் தான் நம்மாழ்வாரானவர் அந்த கைங்கரியத்தை அனுஷ்டித்து காட்டினார், பிரார்த்தித்தார், பாரித்தார்னு சொல்லப்படுகிறது. அது பாகவத சேஷத்துவத்தோடு சேர்ந்து வர வேண்டியதுன்னு முதல் 10 முடிச்சுட்டார். 3 பின்வாக்கியத்தை வரிச்சுட்டார். அதுக்கடுத்து 4ஆம் 10, 5ஆம் 10, 6ஆம் 10 இந்த 3ல் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அதை விவரிக்கிறார். அதை எப்படி விவரிக்கிறார்? 4ஆம் 10 முதல் திருவாழ்விழை ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாயகவர் இந்த காலர்னு ஆச்சரியமான திருவாழ்விழி திருநாராயணபுரத்து பெருமானுக்கு நம்மாழ்வார் சமர்ப்பித்த திருவாழ்விழி. அந்த திருவாழ்விழியில் முதல் பாசுரத்தில் திரு நாரணன் தாள் ரொம்ப முக்கியம். ரொம்ப அந்த பரமாச்சார நம்மள இந்த வேர்ட்ஸ் எடுக்கிறாரே, இந்த பாசுரத்தை எடுக்கிறாரே, அது ரொம்ப ரொம்ப மெச்சத்தகுந்தது. ரொம்ப நாமெல்லாம் சொல்லக்கூடாது, எப்படியெல்லாம் அவர் யோஜனை பண்ணி எடுத்திருக்காருங்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. திரு என்பதனாலே முதல் வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே. நான் பிரித்து சொன்னேன், ஆனால் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே 3 பதங்கள் இருக்கிறது. முன் வாக்கியத்திலே என்ன இருக்குன்னா 3 பதங்கள் இருக்கு. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம்னு. இந்த 2 பதங்களையும் இந்த முதல் திருவாய்மொழியில் 4ஆம் 10 முதல் திருவாய்மொழியில் திரு நாரணன் தாள், தாழ்னா திருவடின்னு அர்த்தம். திருவடியை சொன்னது ஒருத்தர் தமிழில் சொல்லப்படாதான்னு சொன்னால் சொல்லிவிடுறேன். கால்னு சொன்னால் இப்போ கால்னு சொன்னால் நேரத்தை ஆட்டோமேட்டிக்காக உடம்பு உடனே வந்துடுது. அதை திருமேனிங்கிறோம். கால்னு சொன்னால் அதுக்கெல்லாம் லௌகிகமான எக்ஸாம்பிள் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குங்க, அதனால் விட்டுறேன். ஒரு காலை பார்த்த உடனே இது மனிதன் கால்னு டக்குன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவடின்னு சொன்னாலே என்ன ஆகுது? திருமேனி வந்துடுது. அது வந்து திருமேனி வந்து திரு என்றால் பெரிய பிராட்டியார் கூடவே இருக்காள். நாராயணன் அந்த சப்தம் இருக்கு. இங்கே நாராயணன்கிற சப்தத்துக்கு அர்த்தம் அதெல்லாம் அர்த்தமெல்லாம் மனசில் வச்சுக்கணும். இங்கே அந்த 8 அர்த்தம் இந்த நாராயணனுக்கு. வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம், ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தின்னு 8 குணங்கள் இந்த நாராயண சப்தத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். இப்போ அதெல்லாம் சொல்லலைங்க, அந்த சப்தங்கள் தான் முக்கியங்கிறத காட்டுறார். எல்லா இடத்துலையும் அந்த அர்த்தங்கள்லாம் வரும். 2வது வாக்கியத்தில் பின்வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அர்த்தமானது சேஷித்துவம்னு சொன்னேன். அது அந்த இடத்துக்கு சேர இந்த இடத்துக்கு எம்பெருமானுடைய திருவடி தாமரை பற்றுவதற்கு உறுப்பா ஆஸ்ரயண சௌகரிய
ஆபாத்தகங்கிறார் பிள்ளலோகாச்சாரர். பற்றுவதற்குறுப்பான குணங்கள் நாராயண சப்தத்துக்கு அர்த்தம். அந்த சப்தத்தை தான் நாராயணன் சொன்னார். அந்த தாள் என்பதனால் என்னாச்சு, அந்த எம்பெருமானுடைய திருவடி பரியந்தம் சொன்னது திருமேனி பரியந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கதான் காட்டுறார். அந்த எம்பெருமான் உபாயம்ங்கிறது எங்க காட்டப்பட்டிருக்கு. அந்த உபாயத்துக்காக எம்பெருமானுடைய திருவடித்தாமல்களை பற்றுகிறார் சொன்னார். திருவடித்தாமல் சொல்லப்பட்டிருக்கிறார். திரு நாரணன் தாள். திரு இஸ் ஈக்குவல் டு ஸ்ரீ மத்து. நாராயண என்பதானது நாரணங்கிற சப்தத்தினால, தாள் என்பதனால சரணம் துருத்து. சரணம்னு இருக்கு. அந்த சரணம்ங்கிற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த சம்ஸ்கிருத சப்தம் சரணங்கிறதுக்கு தமிழில் மூணு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்னென்னா கிரகம்னு அர்த்தம், உபாயம்னா வழின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று காப்பாற்றுகின்றவன். 3 அர்த்தங்களோடு கூடியது இந்த சரணம் அர்த்தம். இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவாரணத்திற்கும் தப்பாத உபாயமாகங்கிறார் பிள்ளலோகாச்சாரியர் முமுட்சுப்படியில் காட்டுறார். ஆச்சரியமான அர்த்தம். இதெல்லாம் 1 மணி நேரம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ஓரளவு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். தப்பாத உபாயமாகிறார். ஆக அந்த கைங்கரியம் பண்ணுவது தான் முக்கியம். அதற்கு விரோதியாக இருக்கக்கூடியது என்னென்னா சிலது. இஷ்டப்பிராப்தின்னா என்ன அர்த்தம்? கோரியது கோரல், எதை ஆசைப்படுகிறோமோ அதை பெற வேண்டும். அது பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடியதெல்லாம் அனிஷ்டம் தான். இந்த அனிஷ்டம் தொலையணும், இஷ்டம் கிடைக்கணும். அதை நம்மாழ்வார் இந்த பதிகத்திலே, இந்த முதல் திருவாய்மொழியிலே 4ஆம் பத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டிட்டார். உபாயம் எம்பெருமான் தான் அப்படிங்கிறத எங்கே காட்டினார்? இதே திருவாய்மொழியில் காட்டியிருக்கார். இதே திருவாழ அகுதே உய்ய புகுமாறு என்று எண்ணி கடைசி பாசுரத்தில் அகுதே நம்மள வியாக்கியானம் பண்ண அகுதே உய்ய புகுமாறு எண்ணின்னு சொல்லிட்டார். அகுதே உய்ய புகும் ஆறு. ஆறு என்றால் வழின்னு அர்த்தம். ஆறு என்கிற தமிழ் சொல்லுக்கு இந்த இடத்துல ஆறுன்னா வழி. அந்த வழி உபாயம். ஆக அந்த உபாயத்தை எம்பெருமான் திருநாரணன் தாள்னு காட்டினான் நம்மாழ்வாருக்கு அப்படி விட்டார். இங்கேதான் ஒரு அர்த்தம் ஆச்சரியமாக காட்டுறார். அந்த எம்பெருமானுடைய தாளை காட்டினாரே, அந்த தாளுக்கு பண்ணச்ச மற்ற 2 உபேயங்கள், 2 விதமான ஐஸ்வர்யம் என்ன, கைவல்யம் என்ன, இந்த 2ஐயும் நாம் விட்டுவிட வேண்டும். எம்பெருமான் தாள் தான் நமக்கு முக்கியம். அது இஷ்ட பிராப்தி. அனிஷ்டம் என்னென்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன, சொர்க்கலோகத்தில் படக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன, அந்த 2ம் வேண்டாம். இந்த திருவாய்மொழியிலே 8 பாசுரங்கள். 8 பாசுரங்கள்னாலே ஐஸ்வர்யம் தள்ளத்தக்கது, ஆசைப்படாதீங்க தள்ளத்தக்கது அப்படின்னு விட்டார். அதே மாதிரி 9வது பாசுரத்தில் சொர்க்கலோகத்தில் கிடைக்கக்கூடியது கூடாது அப்படி விட்டார். ஆன்மாவையே ஒருத்தன் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான். இப்பெல்லாம் இந்த காலத்தில் அது மாதிரியெல்லாம் ஒருத்தருவே கிடையாது. அந்த காலத்தில் இருந்திருக்கா போல் இருக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஆன்மானுபவம் இருக்கிறது. அந்த ஆன்மானுபவத்தை 10ஆம் பாசுரத்தை தள்ளார். இவா 2 பேரையும் 2 பாசுரங்கள் 2 சின்ன துணுக்கையினால் எடுத்துக்கிறார். குடிமண்ணும் இன்சொர்க்கம். குடி மண்ணும், குடியோடு கூடியிருக்கக்கூடிய இனிமையான சொர்க்கம், அதை தள்ளுன்னு சொல்லிட்டார். இருகல் இறப்பு குறுகமிக உணர்வத்தோடு எல்லாம் விட்ட இருகல் இறப்பென்னும் ஞானிக்கின்னு பாசம் இருக்கு. இந்த ஆத்மானுபவம் பண்ணுறதுனா ரொம்ப சுலபம் இல்லை. வெளி இந்திரியங்கள் இருக்க, இந்த இந்திரியங்கள் இருக்க, செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்னும் 5 புலன்கள் இருக்கு. இதெல்லாம் என் விஷயத்தை காட்டு காட்டு காட்டுன்னு சொல்லும். அந்த விஷயங்கள்லேருந்து இந்த மனசை மீட்கணும். இந்த மனசு இருக்கிறதே இதுதான் போகிறது. அந்த விஷயங்களில் போகாதபடி இந்த மனசை விட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை ஒருத்தன் பார்க்கணுமா. அந்த ஆத்மாவை பார்த்தா இது ஞானமயமாக இருப்பது, ஆனந்தமயம் இருப்பது, அதையே அனுபவிக்கலாம். அதான் குறுக மிக, அது குறுகத்தில் போயிட்டு மிக உணர்வத்தோடு, இந்த உணர்வோடு ஆத்மாவை எல்லாம் விட்டனா எம்பெருமானே நேரம் வந்தாலும் கூட நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவான். அவன் எல்லாம் விட்ட இருகல் இறப்பு. இருகல் என்றால் குறைவான மோட்சம், சங்கோஷமான மோட்சம், அல்பமான மோட்சம்னு அர்த்தம். எம்பெருமானுடைய அனுபவத்தை பார்க்கிற காலத்திலே இந்த ஆத்மானுபவமானது ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, அல்பமாக இருக்குது. ஆனால் நித்தியமாக இருக்கிறது. ஐஸ்வர்யம் நித்தியமல்ல, அல்பம். ஆனால் ஆத்மானுபவத்துக்கு அல்பத்துவம் உண்டு. அதே மாதிரி நித்தியமாக இருக்கக்கூடியது. எல்லாம் விட்ட இருகல் இறப்பு. இறப்புன்னா மோட்சம். அந்த மோட்சமும் வேண்டாம்னு சொல்லிட்டார். அது நம்ம பார்த்து சொன்னார். அதோடு மட்டுமல்ல, இதை விட்டுறாதீங்க, தானே அதை விட்டுக. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உண்டு ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவரையோடையெல்லாம் சிற்றின்பம் கண்ட சதிர் கண்டு ஒழிந்தேன். எம்பெருமான் சேவை சாதிச்சிட்டான். அதே திருவாய்மொழியில் நம்மாழ்வார் அற்புதமாக சேவை சாதிக்கிறார். நம்மாழ்வார் சேவை சாதிச்சிட்டான். கண்ட சதிர் கண்டு
ஒந்தொடியாள் திருமகளும் நீமே நில்லற்பனர். தொடி என்றால் தமிழ வளைன்னு அர்த்தம். கையிலே பல வலைகளை அழிந்து கொண்டிருக்கிறாள் பெரிய பிராட்டியார். வலைகளோடு கூடியிருக்கக்கூடியவனும் ஒரு பெரிய பிராட்டியார் என்ன, நீ என்ன, இருவரையுமா நான் பார்த்துட்டேன். உங்களை பார்த்தேன், பார்த்த பிற்பாடு இந்த ஐம்புலன்கள்னால், இந்த ஐம்புலன் இருக்கு, இந்த கண் இருக்கு, ரொம்ப அழகான வியாக்கியானம், கொஞ்சம் சிறிதுன்னு சொல்கிறேன். ரொம்ப தூரத்தில் இருக்கிறது தெரியாது. அதே மாதிரி மூக்கு வாசனை எங்கே இருந்தாலும் வந்துடும். 10 மைலுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு வாசனை அடிக்கிற அந்த வாசனை காற்றுல வந்துடும் நமக்கு. இந்த உறுப்புகள்லாம் சிலதைத்தான் அனுபவிக்க முடியுமே தவிர எல்லாவற்றையும் பூர்ணமாக அனுபவிக்க முடியாது. அந்த இன்பங்கள் எல்லாம் ஒழிந்தேன், கண்ட செதர் கண்டு ஒழிந்தேன். உன்னை பார்த்தவர்பாடு நீயும் அவனுமாக இருக்கக்கூடிய சேர்த்தியை பார்த்தேன், இவைகளெல்லாம் விட்டுட்டேன். கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு ஐங்கருவி கண்ட இன்பம். அந்த 5 இந்திரியங்கள் இருக்கே, இது கிடைக்கக்கூடிய இன்பத்தை நான் விட்டு விட்டேன். ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய வளவில்லா சென்று இதுன்னு சொல்ல முடியாமல் அல்பமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மானுபவத்தையும் விட்டு விட்டேன். ஆக அதை அனுஷ்டானத்தில் காட்டிட்டார் நம்மாழ்வார். இந்த பதிகத்திலேயே அனுஷ்டானத்தில் காட்டி விட்டார் அப்படின்னு சொல்றபடினால நம்மாழ்வாரானவர் இந்த இடத்துல சொல்றார், ஸ்ரீமதே ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம். 2 பதங்கள் இந்த 4ஆம் பத்தில் விரிக்கப்பட்டது. உபாயம்ங்கிறதால 6 எனக்கு நின் பாதமேங்கிறத அகுதே உய்ய புகுமாறு என்று சொல்லபடினால அந்த அர்த்தத்தை காட்டிட்டார். அதே மாதிரியாக திருநாராயணன் தாழ்கிறதுனால ஸ்ரீமன் நாராயண சரணம்னு சொல்லிவிட்டார். அடுத்த திருவாய்மொழி, இந்த இஷ்டப்பிராப்திக்கு மனுஷ்ட நிவர்த்திமா எம்பெருமானே உபாயத்தை தந்தான் அப்படிங்கிறார். தந்தான்னு போட்டிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மாழ்வார் 4 திருவாய்மொழியில் சரணாகதி பண்ணுறார். திருக்குடந்தை எம்பெருமான் திருவிடித்தாமலே, வானமாமலை எம்பெருமான் திருவிடித்தாமலே 5ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி, 5ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி. இந்த 2 திருவாய்மொழி பாசுரத்தை ஒன்று தான் எடுத்திருக்கார். ஆனால் 2 என்பதை அரும்பதத்தில் ரொம்ப நல்லா விளக்கியிருக்கா. அதை மட்டும் கொஞ்சம் விவரணமாக சொல்கிறேன். 6 எனக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய். 6 எனக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய். அதைத்தான் எம்பெருமான் உபாயமாக திருவிடகளையே உபாயமாக தந்தான்னு சொல்றார். இல்லை சம்பிரதாய அர்த்தம் இருக்கு. அதனால தான் அந்த வார்த்தை மட்டும் போட்டிருக்கார். இந்த அரும்பதத்தில் ரொம்ப அழகாக பெரிய அரும்பதத்தில் அடைவளைந்தான் அரும்பதத்தில் ரொம்ப நல்லா விளக்கியிருக்கார். அது அனுபவத்துக்கு வேண்டும், அதற்காக சொல்றேன். 6 எனக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய். வானுமாமலை எம்பெருமான் திருவடி தாமரைகளில் சரணாகதி பண்ணிட்டு சொல்றார். 6 வழின்னு அர்த்தம். 6 உன்னை அடைவதற்கு வழியாக, ஆறாக உன் திருவடிகளையே உபாயமாக தந்தான் கருத்தா. உன்னுடைய திருவடிகளே எனக்கு உபாயம். 6 என்றால் உபேயம்னு ஒரு அர்த்தம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரணம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், உபேயம்னு ஒரு அர்த்தம்னு சொன்னேன்னு இல்லையோ, அந்த 2மே சொன்னார், பிள்ளான்னு சொன்னார். ஆனால் சுவாமி பராசர பட்டர் அது சொல்லக்கூடாத மாதிரி இந்த திருவாய்மொழியானது சரணாகதி. எம்பெருமானவன் ஒருத்தன் பத்திர காலத்தில் ஒரு விதமான கைமுதல் ஒன்றுமில்லை. ஆகிஞ்சன்யம், கிஞ்சனன்னா முதல், சகிஞ்சனன்னா முதல் உடையவன் அர்த்தம். ஆகிஞ்சன்னா கை முதல் இல்லை. என்கிட்ட நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் உன்னன்னை விட்டொன்றும் மாற்ற கற்கின்றலேன்னு கர்மயோகம் இல்லை, ஞானயோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை உன்னை பெறுவதற்குன்னு இந்த வானுமாமலை எம்பெருமான் திருவடி தாவரில் சொல்லுகிறபடியினாலே ஆகிஞ்சன்யத்தை சொல்லப்படினால அதை பராசர பட்டர் ஒளி செய்கிறார். ஸ்ரீ வடவாள மாமுனிகள் அதை ஒரு விதமாக ஜீயர் சொல்லுவார்னு ரொம்ப அற்புதமாக ஈட்டில் காட்டுறார். எம்பெருமானே, வானுமாமலை எம்பெருமானே, எனக்கு 6 உபாயமாக தருமிடத்தில், உபாயத்தை தருமிடத்தில் உன்னுடைய திருவடிகளையே உபாயமாக தந்தான். 2 இடத்துலையும் 6 இருக்கு. நம் பிள்ளாருடைய வியாக்கியானத்தில் முதல் 6க்கு உபாயம்னு அர்த்தம், பின்னார் 6க்கு உபேயம். ஆக உபாயமும் உபேயமும் தந்தான்னு அவர் சொன்னார். ஆனால் பரமாச்சாரியர் பராசர பட்டர் அப்படி சொல்லப்படாது. எம்பெருமானே எனக்கு உபாயம் தருமிடத்தில் உன் திருவடிகளையே உபாயமாக தந்தான். அதைத்தான் உபாயமாக தந்தான். இந்த தந்தான்கிற வார்த்தை இருக்கு, ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. அந்த திருவாய்மொழிக்கு அடுத்த திருவாய்மொழி திருக்குடந்தை எம்பெருமான் திருவடி தாமரையில் நம்மாழ்வார் சரணாகதி கொண்டார். அது சாத்து பாசுரத்தில் கழல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன், கழல்கள் அவையேன்னு கொடுத்துருக்கார். கழல்கள் அவையேன்னா அந்த திருவடிகளையே சரணாக கொண்டேன் அப்படின்னு சொல்ல அதை அனுஷ்டித்து காட்டிட்டார் இந்த இடத்துல. அதனால்தான் தந்தான்னு சொன்னார். உபாயமாக தந்தான், 6 எனக்கு உபாயமாக தந்தான்.
திருவிடித்தாமர்களை ஆறு எனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாயின்னு உபாயமாக தந்தான்னு சொன்னார். அந்த தந்தான்னு சொன்னதுனால பரகத ஸ்வீகாரம், அவன்தான் தந்தான், அதற்கு அப்புறம்தான் ஸ்வகத ஸ்வீகாரம். இது சம்பிரதாயத்துடைய முக்கியமான அர்த்தம். அதனால்தான் இந்த பற்றுகிறேங்கிறத மட்டும் இந்த பாசுரத்தில் ரொம்ப நன்னா தெரிவிக்கிறார். கடல்களவையை சரணாக கொண்டாங்கிறதுல தந்தான் கொண்டார், இந்த ரெண்டு வார்த்தைகளும் பரம முக்கியமான வார்த்தைகள்ங்கிற ஆசிரியர்களுடைய முக்கியமான திருவுள்ளம் அது. அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். திருவரங்கத்தெம்பெருமான் திருப்பாணாழ்வாருக்கு தந்தான். என்ன சொன்னான்? திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கினது. பெரிய பெருமாளுடைய திருக்கண்களானவை என் கண்ணுக்குள்ள வந்துடுத்தே அப்படின்னார் திருப்பாணாழ்வார். அவன் தான் வந்தான், திருக்கமல பாதம் வந்தது. அந்த பிற்பாடுதான் அடுத்த பாசுரத்தில் சென்ற அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே, என்னுடைய சிந்தனையானது போயிடுதுங்கிறார். முதல்ல பரகத ஸ்வீகாரம், முதல் பாட்டு எல்லாம் அஸ்மத் ஆச்சாரியனுடைய உபன்யாசங்களில் கேட்டது, அதனால் சேர்த்தே சொல்கிறேன் இந்த இடத்துல. அவன் தந்தான், அது பரகத ஸ்வீகாரம். இவர் கொண்டார், இதை அனுஷ்டித்து காட்டினார், அதை காட்டினார். இது ஸ்வகத ஸ்வீகாரம், இது ஸ்வகத நாம் பற்றது, நாம் பிற்பாடு பண்ணுறோம். அவன் தான் காட்டினான், பிற்பாடு இவர் தான் பற்றினார். அந்த அர்த்தத்தை ரொம்ப நல்லா ஸ்பஷ்டமாக காட்டுறார். அந்த மாதிரியாக இன்னொரு பாசுரங்களும் இருக்கு. வந்துனதடியேன் மனம் புகுந்தாய், புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய். உனது அடியேனான திருமங்கையாழ்வார் பாசுரம் படுறார். உனது அடியேனான என்னுடைய மனதிலே வந்து நீ புகுந்தாய். புகுந்ததர் பிற்பாடு அவன் வந்தான், திருமங்கையாழ்வாருக்கு வந்தான், பிற்பாடுதான் என் சிந்தனைக்கு இனியாய், என்னுடைய சிந்தனைக்கு இனியவனாக நீ இருக்கிறாயினார். அது ஸ்வகத ஸ்வீகாரகிறார். ஆக ஸ்வகத ஸ்வீகாரம் பண்ணினார். அதுதான் பிரபத்திய என்பதுடைய அர்த்தம். ஆக ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம், இது 4ஆம் பத்தில் சொல்லப்பட்டு விட்டது. பிரபத்தியே பற்றுகின்றேன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால அது 5ஆம் பத்தில் சொல்லிவிடுத்து. இப்படி எம்பெருமான பற்றினார இதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் 6ஆம் பத்தில் என்ன பண்றார் அப்படின்னார், அதை நம்மாழ்வார் அனுஷ்டித்து காட்டினார். எங்க அனுஷ்டித்து காட்டினார் என்று கேட்டால், அகலகில்லே நெறியும் என்று அலர்மேல் மங்கை உறவாறுவா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போலுன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு நம்மாழ்வார் அனுஷ்டித்து காட்டினார். இது துவயத்தினுடைய வார்த்தையை பூரா இந்த பாசுரத்தில் இருக்கு. அதில் முக்கியமான இடம் என்ன? அமர்ந்து அடியேன் அமர்ந்து புகுந்தேனே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, இதுதான் பிரபத்தி. இந்த அனுஷ்டானத்தில் காட்டுற இந்த அமர்ந்துங்கிற வாக்கியம் ரொம்ப முக்கியம். என்னன்னா வேறு பிரயோஜனம் இல்லை, கொக்குவாயும் படுகண்ணியும் போலேங்கிறார் நம்மள வியாக்கியானத்தில். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் காலில் ஒரு சதங்கன்னு ஒன்று மாட்டுறார். இந்த சதங்கன்னு மாற்றா பல குண்டாக இருக்கும். சில பாலில் அந்த குண்டு பல குண்டுகள் இருக்கும், சில மணிமணியாக இருக்கும். ஆனால் இந்த பக்கத்தில் என்ன பண்ணிருக்கோம், ஒரு வளையம் இருக்கும், இந்த பக்கத்துலேயும் ஒரு வளையம் இருக்கும். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கொக்கி போட்டிருப்பான். அதை மாதிரி கொக்கியாக போட்டு காலில் அந்த மலையத்தான் மாட்டியிருப்பான். அதுக்கு அந்த மாதிரி கொக்கி வாயும் படிகண்ணியும் இன்னொரு இடத்துல வியாக்கியானம் பண்ணார். கொக்கி அது அந்த கொக்கு சேர்ந்துருக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய உன்னுடைய திருவடிகளும் என்னுடைய தலையும் சேர்ந்து இருக்கணும், உன்னுடைய திருவடிகளும் என்னுடைய தலையும் சேர்ந்து இருக்கணும் அர்த்தம். இன்னொன்று என்னென்னா கொக்குவாயும் படுகண்ணியும் போகிறா. இந்த மீனவர்கள்லாம் வலை, சில பேர் பட்சிகள் எல்லாம் பிடிக்கிறது அப்படி வலையை வீசுவான். அந்த வலை எப்படி இருக்கும், ஓட்டையாக இருக்கும், சின்ன துவாரம் கூட ஓட்டையாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த பறவையினுடைய கால் பட்டுனா என்ன ஆகுது, வெளியில் தப்பிச்சு வர முடியாது, கால் மாட்டின்றும் வெளியில் விட. அந்த மாதிரி எப்படி ரெண்டும் பிரிய முடியும், அப்படி ஒரு இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கார், இப்படி ஒரு இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சட்டங்களில். அந்த மாதிரி ஆழ்வார் எம்பெருமான் திருவேங்கடமுடியானுடைய திருவடி தமிழே சரணாகதி பண்ணினார், அனுஷ்டித்து காட்டினார். எங்கன்னு 6ஆம் பத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆக பின்வாக்கியத்தை ஸ்ரீமதே நாராயணாய நமகாவை முதல் 10லையும் 2ஆம் பத்திலையும் 3ஆம் பத்திலையும் சொன்னார். 4ஆம் பத்து 5ஆம் பத்து 6ஆம் பத்தில் ஸ்ரீமத் நாராயண சரணம் பிரபத்தியே என்பதை சொல்லி முடிச்சு விட்டார். பின்னாடி என்னத்துக்கு சார் 4 10 7 8 9 10 இது மிச்சத்துக்கு சேஷங்கிறார். அதில் 7ஆம் பத்தில் என்ன சொன்னார் என்றால், உபாயத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய குணங்களை சொல்லுகிறதுன்னு பரமாச்சாரியார் நம்பிள்ளருடைய வியாக்கியானம். அதை கொஞ்சம் விவரிக்கிறேன் ஒரு 2 நிமிஷத்தில். சரணாகதி பண்ணிட்டார். திருவேங்கடமுடியான் திருவடி தாமரைகளில் பண்ணோன்னு அது பதிக்கலை. ஆனால் நம்மாழ்வார் ஏன் இந்த ஊரில் வச்சான்னா,
இந்த பாசுரம் இன்னும் பாசுரம் முடியல, அதற்காகவே வச்சான். அதெல்லாம் பாசுரத்தை சொல்றாங்க. ஆனால் இந்த ஊரில் வச்ச உடனே இவருக்கு தாங்கல. ஆசிரியர் வியாக்கியானம் பண்ணார், புலியின் வாயில் ஒரு குழந்தை அகப்பட்டால் என்ன துடி துடிக்குமோ அந்த மாதிரி இந்த இந்திரியம், நமக்கு இந்த இந்திரியங்கள்னால ஒன்றும் தெரியல, அந்த எம்பெருமானத்தில் ஈடுபட்டபடினால ஆழ்வாருக்கு இன்னும் 2 நிமிஷம் கூட இந்த உடம்பில் இருக்கப்படாதுன்னு தோன்றது. அப்படி தோன்றது அவருக்கு தோன்றது. இந்திரியங்களோட வச்சிருக்க என்ன அப்படின்னு உள்ளினாவிய வைவரால் குமை தீற்றி உன் பாத பங்கயம் நன்னிலா வகையே நலிவா நின்னம் எண்ணுகின்றாய். என்னை கொள்றதுக்குன்னே என்னை துன்புறுத்துவதற்கென்ற இந்த 5 இந்திரியங்களுக்குள்ள வச்சிருக்கியா? அது உள்ளுக்குள்ளே இருந்து தெரியுது, வெளியில் தெரிந்தாலும் கூட நான் சண்டை போட்டு ஒழிச்சு கட்டிடுவேன். உள்ளுக்குள்ளே இருந்தே என்னை கெடுக்கிறதே இந்த 5 இந்திரியங்களை என்னை பாடாளப்படுத்துறது. ஐவர் திசை திசை வலுத்து எட்டுகின்றனர். இந்த வாசலாம் எடுத்துருக்காருங்க. ஐவர் திசை திசை வலுத்து எடுக்கிறார். ஒரு திருடன் ஒரு திருடன் இல்லை 5 திருடர்கள் ஒரு வீட்டுக்கு போனான். எல்லா சாமானையும் திருடிட்டான். அந்த வீட்டில் திருட்டு என்ன செஞ்சான்னா, நம்மள ஆச்சரியமான எக்ஸாம்பிள் காட்டுறாரு இதுக்கு. அந்த திருடன் என்ன செஞ்சா, 5 பேர் என்ன செஞ்சா, அவன் திரண்ட பொருளாக மூட்டை கட்டினான். அந்த வீட்டுக்கு உடையவன் தலையில் வச்சு இந்த 5 பேரையும் 5ஐயும் கொண்டு வைக்கலாம். ஒத்தொத்தன் சொல்கிறா, எனக்கு முன்னாடி கொண்டு வை, எனக்கு முன்னாடி. ஒத்தொத்தனா பரவாயில்ல, 5 பேரும் தலையில் வச்சு ஒன்றா கொண்டா தாங்குவான் அவனுக்கு. அந்த மாதிரி இந்த 5 இந்திரியங்கள் நம்மளை படாத பாடு படுத்துறது. இந்த 5 இந்திரியங்கள் இருக்கு, அது நம்மளை படாத பாடு படுத்துறது. இப்படி வச்சுட்டியே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுகிறார் இந்த திருவாழ்மொழியில். ஏன்னா நீ காப்பாற்ற வேண்டியவன் என்னை எப்போ காப்பாற்றாமல் எனக்கு இப்படி பண்றாய் அப்படின்னா, கடல் ஞானம் காக்கின்ற மின்னு நேமியினாய் நான் பிரார்த்திக்கிறேன், நான் வேண்டுகின்றேன், நான் உன்னை கூப்பிடுறேன், நான் உன்னை காப்பாற்று என்று கூப்பிடுகின்றேன். ஆனால் இந்த கடல் ஞானம் காக்கின்ற மின்னுமேனி நேமியனாயின்னு பாசுரத்தில் இருக்கு. வினயனுடைய வேதியனேன்னு பாசுரத்தில் முடியறது. இந்த பாசுரத்துக்கு ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணார் நம்மளை. எப்படின்னார், இந்த பூமி இருக்கிறது எப்படின்னா கடல் சூழ்ந்திருக்கிறது. கடலாலே சூழப்பட்ட இந்த பூமியை காக்கின்ற ஒளிவிடுகின்ற நேமியினாலே சக்கரத்தாலே நீ காப்பாற்றுகின்றாய் அப்படி விட்டார். இந்த பூமிக்கு என்னை காப்பாற்றுன்னு சொல்ல தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கச்சே காப்பாற்றுங்கிறேன். நான் என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறேன், ஆனால் இந்திரியங்கள் நடுவில் என்னை வச்சுட்டாய், என்னை படாது படுத்துறது இந்த இந்திரியங்கள். ஆனால் நீ காப்பாற்றுகின்றவன் பேர் வச்சுண்டு காப்பாற்றாமல் இருக்கிற கடல் ஞானம் காக்கின்றன்னு நிகழ்காலத்தில் சொல்கிறார். வர்த்தமான காலத்திலே நிகழ்காலத்தில் சொல்கிறார். அந்த சக்கரத்தை வைத்துக்கொண்டே எம்பெருமான் காப்பாற்றுகின்றான். எம்பெருமான் காப்பாற்றுறதுன்னா சக்கரத்தை வைத்துக்கொண்டு அந்த சங்கல்பத்தால் இந்த உலகமெல்லாம் காப்பாற்றப்பட்டு விடட்டும் அப்படின்னு எம்பெருமான் ஒரு சங்கல்பம் பண்ணினால் இந்த உலகம் காப்பாற்றப்பட்டு விடும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் கூட எம்பெருமானவன் சக்கரத்தாலே காப்பாற்றுகின்றான். இந்த சக்கரத்தால் காப்பாற்றுறானாங்கிறதை நம்ம ஆழ்வார் திருவிருத்தத்தில் அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் விரகட செங்கோல் நடாவுதேர். எம்பெருமான் இந்த உலகம் என்ன அந்த உலகம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய குடியவர்களை எல்லாம் எதனால அருளார் திருச்சக்கரம், கருணையோடு கூடியிருக்கக்கூடிய இந்த திருச்சக்கரம் இருக்கிறதே, இந்த சக்கரத்தால் காப்பாற்றுகின்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த காப்பாற்றுகின்றவனா இருக்கிறவன் என்னை காப்பாற்றாமல் இருக்கிறாயே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு விட்டார் நம்மாழ்வார். உடனே பார்த்தார், இந்த நம்மாழ்வார் உள்ள ஆசைப்பட்டிருக்கார், அந்த ஆசைப்பட்டபடி இவருக்கு சேவை சாட்சிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டான் நம்மாழ்வாருக்கு. அது என்ன ஆசைப்பட்டிருக்கார், இந்த உலகமுண்ட வருவாயா திருவாய்மொழிக்கு முந்தின திருவாய்மொழி 9ஆம் திருவாய்மொழி, இது உலகமுண்ட வருவாயா திருவாய்மொழி 10ஆம் திருவாய்மொழி. உனக்கு முந்தின திருவாய்மொழி நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் 2ஆய் சிவனாய் அயனானாய் கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் வெண்ணும் மகிழவே. திருவாழி திருச்சங்குகளோடு கூட நீ எனக்கு சேவை சாதிக்க, அர்ஜுனனுக்கு நீ சேவை சாதித்தாயே. அடவ கிரீட்டினம் விஸ்வரூப தரிசனம் காட்டுறார் அர்ஜுனனுக்கு. கீதையில் கண்ணன் என்ன சொல்றான், கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமித்வாம் திரஷ்டுமகம் தேனைவ ரூபேண சதுர்புஜன. 4 திருக்கைகளோடு கண்ணனானவன் அர்ஜுனனுக்கு சேவை சாதித்தான். அந்த மாதிரி எனக்கு நீ சேவை சாதிக்கணும்னு வேண்டி இருக்கிறார் நம்மாழ்வார். ஆரம்பத்தில் 9ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தில் வேண்டி இருக்கிறார். பார்த்தார் எம்பெருமான் இவருக்கு சேவை சாதிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் பத்தில் 3ஆம் திருவாய்மொழி தென்திருப்பேரையில் ஆச்சரியமான திவ்ய தேசம்.
ஆழ்வார் நெறிக்கு பக்கத்தில் இருக்கிற திவதேசம். அந்த திவதேசத்தில் எம்பெருமான் வெள்ளைச்சுரி சங்கொடு ஆழியேந்தி தாமரை கண்டனின் நெஞ்சினுடைய பிள்ளைக்கிடாகின்ற ஆற்றை காணீர். அப்படின்னா என்ன? வெள்ளை சுரிசங்கொடு ஆழி ஏந்தி, வெள்ளை சுரிசங்கு, வெள்ளை என்ன, வெள்ளை சுரிசங்கொடு ஆழி ஏந்தினார். சங்குக்கு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கார். வெள்ளையா இருக்குது சங்கு, வெண்மையா இருக்கு. சுரின்னா ஓட்டை. இந்த சங்குல ஒரு ஓட்டை இருந்தால் தான் துவாரம். அந்த துவாரம் இருந்தால்தான் நாம் உள்ளிருந்து வரக்கூடிய காத்து அது வழியா வந்து அந்த சங்கிலிருந்து சவுண்ட் வரும், அந்த ஒலியானது வரும். அதனால வெள்ளை சுரி சங்கொடு ஆழி ஏந்தினார். இந்த ஆழி என்னன்னா அதுக்கு அட்ஜெக்டிவ் உள்ள, அதுக்கு விசேஷம் உள்ள. சங்குக்கு அட்ஜெக்டிவ் வெள்ளை சுரி ரெண்டு போட்டிருக்கார். இதுக்கு போல இது என்ன அப்படிப்பட்டது அந்த ஆழி இருக்கிறதே அட்ஜெக்டிவே இல்லாமல் அவ்வளவு நன்னா இருக்கக்கூடிய ஆழி. அந்த ஆழியை கொண்டு ஏன் காப்பாத்தல, என்னை ஏன் காப்பாத்தல, வெள்ளை சுரிசங்கூட ஆழி ஏந்தின்னு சேவை சாதிச்சுட்டார். நம்மாழ்வாருக்கு சேவை சாதிச்சான். அந்த சேவை சாதிச்சானே, அந்த சேவை சாதிச்சது எப்படின்னா மனக்கண் முன்னாடியே தவிர கண்ணுக்கு முன்னாடி இல்லை. அப்படி சேவை சாதிச்சான். கண்ணை திறந்து பார்க்கிறார், கிடைக்கல. உடம்பாலே எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று நினைச்சார். அவனை பார்க்கணும்னு நினைச்சார். மானசானுபவமாக வந்தது. ரொம்ப வருத்தப்பட்டுட்டார் நம்மாழ்வார். அதுக்கு அதிலே பல திருவாய்மொழி, 2 திருவாய்மொழி, பாமர் மூலகம் படைத்த பற்பனாவாவோ பாமர் மூலகம் வளர்ந்த பற்ப மாதாவோன்னு எம்பெருமான் ஓடி வந்துடணும். அந்த மாதிரி இங்கேருந்து ஒரு நம்மள வியாக்கியானம் பண்ணுறார். இங்கிருந்து ஒரு கத்துறாராம். அந்த ஓலை விடுறார். இந்த கத்து பரவதத்து வரல எட்டி அங்கிருந்து எம்பெருமான் ஓடி வந்துடுவான். அவ்வளவு வருஷமாக நம்மாழ்வாருக்கு அந்த திருவாய்மொழியில் அம்மங்கியம்மாள்னு ஒரு சுவாமி, அம்மங்கியம்மாள் அப்படின்னு ஒரு சுவாமி. அவர் சொல்லுவாராம் இந்த பாசுரத்தை பதிக்கிறதுக்கு பாபரு மூலகம் படைத்த பத்மநாபோங்கிற திருவாய்மொழி இருக்கு. அந்த திருவாய்மொழி என்னன்னா, நாம் இந்த பாசுரத்தை சொல்லுவா சில பேர் அனுசந்திப்பா கோஷ்டியில் உட்காந்து காதால் கேட்கலாம், நாமளும் சொல்லலாம். ஆனால் நம்மாழ்வார் கோடுகிற வருத்தம் இருக்கிறதே அது ஆறாலும் விவரிக்க முடியாது. பாசுரம் சொல்ல பாசுரத்தை கேட்கலாமே தவிர அவ்வளவு வருத்தப்படுகிறார் நம்மாழ்வார் என்று உடனே சொல்றார். உடனே பார்த்தார் எம்பெருமான், நம்மாழ்வார் பார்த்தார். நமக்கு ஏன் எம்பெருமான் சேவை சாதிக்கல, நமக்கு ஏன் எம்பெருமான் சேவைக்கல? அடியார்களுக்கு வசப்பட்டவனாக எம்பெருமான் இருக்கான். நான் ஒரு அடியேனுடைய வேதியனு அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ரொம்ப அழகாக தொடுத்து அந்த 7ஆம் பத்துக்கும் 8ஆம் பத்துக்கும் 9ஆம் பத்துக்கும் 10ஆம் பத்துக்கும் ஒரு லிங்க் பண்ணுறாரே, அது ஆச்சரியமான வியாக்கியானம். அது என்ன ஒரு அபாரமான, என்னுடைய லாங்குவேஜில் சொல்லுவேன், அபாரமான மூளை அப்படின்னு அந்த வாக்கியத்தை வச்சு கொண்டு சொல்கிறார். அடியேனுடைய வேதியனர், நீ எல்லாரையும் காப்பாற்றுறவன்னு தெரியும்ப்பா, ஆனால் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை காதால் கேட்டு போகலாமே தவிர என் விஷயத்தில் ஒன்றும் பலிக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டார் நம்மாழ்வார். அந்த மானசானுபவம், அந்த மானசானுபவத்தை பார்த்தார். நான் ஒரு அடியானுக்காக நினைவா 8ஆம் பத்தில் ஆச்சரியமான திருவாழ்மொழி. தேவிமார் ஆவார் திருமகள் பூமி ஏவ வற்ற வராட் செய்வார்கள 4வது பாசுரம். அந்த பாசுரத்தை ரொம்ப அழகான அர்த்தம் காணப்படுது. உபருகந்த உருவம் நின்னுருவமாகி உத்தரக்கு அன்பரானான் அவர் நுகர்ந்த செய்கை உன் மாயை அப்படிங்கிற அறிவொன்றும் சங்கிப்பன் வினையே. ஆச்சரியமான பாசுரம். அடியார்கள் எந்த உருவத்தை உனக்கு உகந்தார்களோ அந்த உருவத்தையே நீயும் உருவக்கின்றாய். அது முக்கியம். அடியார்கள் அதாவது பக்தர்கள் எம்பெருமானுடைய அடியார்கள், வேறு ஒருவருக்கும் அடிமைப்படாமல் இருக்கக்கூடிய அடியார்கள் உனக்கு எந்த உருவத்தை கொண்டார்களோ அந்த உருவத்தையே எனக்கு உருவமாக கொள்ளுகின்றான், அதையே எம்பெருமான் உகக்கின்றான், சந்தோஷப்படுகின்றான் என்று ஆசிரியனுடைய அதீனத்திலே அவனுடைய சொரூபம் என்ன, அவனுடைய ஸ்திதி என்ன இருக்குன்னு நம்மாழ்வார் இந்த 4ஆம் பாட்டில் நன்னா தெரிவிச்சிருக்கார். அதையே கண்ணன் கீதையில் 4வது அத்தியாயத்தில் ரொம்ப நன்னா காட்டுறான். ஏ யதாமா பிரபத்தியந்தே தாம் சதைவ பிரஜாமியம், யார் யார் எப்படி என்னை வணங்குகின்றார்களோ அதே மாதிரியே நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அவனும் சொல்லியிருக்கார். அதே மாதிரியாக ஆழ்வார் ஒருவர், முதலாழ்வார்கள் ஒருவர் அற்புதம் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவன் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர்கிறார். தமர்னா அடியார்கள், உகந்த உருவம், தமருகந்தது உருவம் அவ்வுருவன் தானே. ஒருத்தர் என்ன பண்ணுறான் புரியறதுக்காக சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறான் மண்ணினால் செய்கிறான், இன்னொருத்தர் என்ன பண்ணுறான் தங்கத்தினால் செய்கிறான், இன்னொருத்தன் வெள்ளியினால் செய்கிறான், ஒருத்தன் ஐம்பொன்னால் செய்கிறான். ஒன்றும் அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி எம்பெருமானுடைய உருவம் சொல்லிட்டு தங்கள் வீடுகளிலே ஒத்தொருத்தனும் ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கின்றான்.
எம்பெருமான் எந்த உருவத்தை எடுத்துக் கொள்கிறான் என்றால், அடியார்கள் வேறு ஒரு பயனை எதிர்பாராமல் இருக்கக்கூடிய சேஷபூதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு வந்த உருவத்தை தான் எம்பெருமான் எடுத்துக் கொள்ளுகின்றான். அதை எம்பெருமானே சந்தோஷப்படுகிறான். அதைத்தான் சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு சேவை சாதிக்காம போயிட்டானே, என்ன மனக்கண் முன்னாடி பண்ணிவிட்டானே, எனக்கு வெளியே கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னா நம்மள்கிட்ட ஒரு குத்தம் இருக்கு. இந்த ஆத்மாவோடும் ஆத்மாவோட தொடர்பு உள்ள பதார்த்தங்களோடும் கூட எனக்கு தொடர்பு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கான். அது அடுத்த திருவாய்மொழி நங்கள் வரிவளைன்னு ஆச்சரியமான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில ஒரு பாசுரம் சொல்றார். அதாவது அந்த பாசுரம் நேரடியாக இல்லை, அது எப்படி இருக்குன்னா தன் தோழிகளிடத்தில் சொல்கிற மாதிரி ஒரு பாசுரம் அமைந்திருக்கிறது. அந்த பாசுரத்தை பரமாச்சாரியர் நம்பிள்ளை இந்த ஈடு வியாக்கியானத்தில் இந்த இடத்துல எடுத்து காட்டியிருக்கார். அதாவது என்னென்னா, எம்பெருமான் சேவை சாதிக்கலை, அவன் இருக்கிற இடத்துக்கு நாம் போயிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார் நம்மாழ்வார். அவன் இடத்துக்கு போகிறதுக்காக கிளம்புறார். கிளம்பச்சே உற்றார் என்ன, உறவினர் என்ன, மற்றும் உண்டானவன் என்ன, தோழிமார் என்ன, எல்லாரும் நீ போகாதே, உனக்கு அவன் சேவை சாதிக்க மாட்டான் என்று தடுக்கிறான். தடுக்கிற உடனே அந்த எம்பெருமானை விட்டு தொலை, அவனை மறந்துடு அப்படின்னா, அவனை விட்டுடு, அவனை மறந்துடு அப்படின்னா உடனே நம்மாழ்வார் பார்த்தார். விட்டுடுறேங்கிறது கரெக்டு, ஆரை விட்டுறேன் தெரியுமா, உங்களை விட்டுடுறேன் அப்படி விட்டார். எம்பெருமானை சேவை சாதிக்கணும், அவன் சேவை சாதிக்கல, நான் அவனிடத்துலையானு போய் இருக்கக்கூடிய இடத்தையானு பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி இருக்கிற காலத்தில் எனக்கு சேவை சாதிக்காத எம்பெருமானத்துக்கு போகாமல் நீங்கள் தடுக்கிறீர்கள் இல்லையோ, உங்கள் வேண்டாம் உங்களோடு எங்கள் இடையில்லை. அந்த பாசுரத்தை தான் எடுத்திருக்கார். 8ஆம் பத்தில் இந்த பாசுரத்தை எடுத்திருக்காரு. அந்த இடத்துல பாசுரத்தில் எடுத்திருக்கார். உங்களோடு எங்கள் இடையில்லை, உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, உங்களை விட்டு தொலைச்சுட்டேன், எக்காலத்திலும் அவனை நான் காணாமல் இருக்க மாட்டேன், எப்படியானாலும் அவனை கண்டே தீருவேன்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் உங்களோடு உறவை அறுத்து கொண்டு விட்டார். இதுக்கு அடுத்த திருவாய்மொழி தான் 1000 ஆகிற திருவாய்மொழி. எம்பெருமான் பார்த்தான், ஏன் சந்தேகப்படுறீர், உமக்கு நமக்கு உண்டான சம்பந்தம் தெரியுமா? உமக்கும் உண்டான சம்பந்தம் நிருபாதிக சம்பந்தம். இப்போது அப்பா அம்மா பிள்ளைன்னு இருக்கா, இவெல்லாம் ஏதோ கர்மத்தில் இந்த ஜென்மத்தில் ஒரு அன்பா, இந்த ஜென்மத்தில் ஒரு அப்பா, இந்த ஜென்மத்தில் ஒரு அம்மா, போன ஜென்மத்தில் இவளே அம்மாவா, இவனே அப்பாவா, இவனே பொண்டாட்டியா, இவனே கணவனா, கிடையாது. எத்தனையோ ஜென்மங்கள் யார் யாரோ போன ஜென்மத்துக்கு அந்ததுக்கு. ஆனால் எம்பெருமானுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் உண்டான சம்பந்தம் விட முடியாத சம்பந்தம். இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்கிறது. இந்த ஆத்மாவுக்கும் அவனுக்கும் உண்டான விடுவான சம்பந்தம். அந்த சம்பந்தம் தெரியுமாங்கன்னு ஏங்கன்னு சந்தேகப்படுறீர், ஏன் ஐயப்படுகிறீர், ஏன் சங்கிக்கிறீர்? அறிவொன்னும் சங்கிப்பன்னு சொன்னார் இல்லையோ, அறிவொன்னும் சங்கிப்பன்னு சொன்னார். அந்த அறிவு சந்தேகப்படாதரம் அப்படின்ட்டு 1000 உலகள் அளிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடியன் காராயன காலநன்மேனீனன் நாராயணன் நங்கள் பிரான் அவனே. ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தை எடுக்கிறாருங்க. பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் எம்பெருமானுக்கு, பேராயிரம் கொண்டதோ 1000 பேர் அவனுக்கு இருக்கு. சகஸ்திரநாமம் பேராயிரம், தேவோ நாம சகஸ்திரவான், எண்ணிறந்த திருநாமங்கள், 1000 இல்லை, எண்ணிறந்த திருநாமங்கள். அந்த திருநாமங்களில் ஒன்றுதான் நாரணன். அந்த நாரணனானவன் நமக்கு எக்காலத்திலும் காப்பாற்றுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மாழ்வாருக்கு உண்டாக்கலாம். நான் காப்பாற்றுறேங்கண்ணே, கவலைப்படாதான். ரொம்ப முக்கியமான அர்த்தம் அதை சொல்கிறேன். இந்த நாராயணங்கிற சப்தம் இருக்கு, அந்த நாரணன்கிற சப்தம் ரொம்ப முக்கியம். எம்பெருமானுக்கு மாதவன், கோவிந்தன், இன்னும் நிறைய திருநாமங்கள் இருக்குது, 10 திருநாமங்கள்லாம் இருக்குது. அந்த திருநாமங்களும் இந்த திருநாமங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார். அது ரொம்ப ஆச்சரியமாக. எம்பெருமானுக்கு ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், இன்னும் மற்றும் உண்டான கணங்கள் இருக்குது. இந்த ஞானமும் இதில் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி எம்பெருமானுக்கு ஞானம், அனந்தம், அமலத்துவம், ஆனந்தத்துவம், இதெல்லாம் சில குணங்கள் சொல்லப்படுது. இந்த குணங்களுக்கெல்லாம் ஞானம், ஆனந்தம், அமலத்துவம், அனந்தம், இந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஸ்வரூப நிரூபகம்னு பேர். எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை நிரூபித்து தரக்கூடிய திருநாமம். இந்த நாராயணன்கிற குணங்களில் இந்த ஞானம், ஆனந்தம், அமலத்துவம் முதலியெல்லாம் சொல்கிறேன்னு அந்த குணங்கள்லாம் எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை நிரூபித்து தரக்கூடியது. நிரூபிக்கப்பட்ட இந்த ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய மற்ற குணங்களுக்கு நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள் இது. அதை ஒரு புரியுற மாதிரி எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இப்போ பூ இருக்குது. இந்த பூவை ஏன் விரும்புகிறான் ஒருத்தன் அப்படின்னா, மனம் இருக்கிறபடினால, வாசனை இருக்கிறபடினாலே ஒருத்தன் விரும்புகின்றான். ஏன்னா இப்போ மல்லிகைப்பூன்னு இருக்குது, ரோஜாப்பூன்னு இருக்குது. அந்த ரோஜாப்பூலையோ மல்லிகைப்பூலையோ என்ன இருக்குது? வாசனை இருக்குது. அந்த வாசனையை வைத்து கொண்டு ஒருத்தன் போதுகிறான். அது
அந்த மனத்தை மனம் இருக்கோ அதான் அந்த பூவுக்கு நிரூபகம், அதை பூர்த்தி தருது. அதான் சொரூப நிரூபகம்னு பேர் அந்த மனத்துக்கு, அந்த குணத்துக்கு. ஆனால் அந்த பூவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, மென்மையாக இருக்குது. அதுவே ஒரு கலரோட கூட ஒரு கலர் இருக்காது, ஒரு நிறம் இருக்கிறது. ஆக அந்த பூவிலே மற்ற குணங்கள் இருக்கிறது, அதெல்லாம் அந்த பூவினாலே நிரூபிக்கப்பட்ட குணங்கள், சொரூப அது சுரூபம். அந்த மாதிரி ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம் இவையெல்லாம் நிரூபிக்கப்பட்ட குணங்கள். நாராயணங்கிறது அந்த குணங்கள், நாராயணங்கிற திருநாமம். அது மாதிரி என்னென்னா மற்ற திருநாமங்கள்லாம் முக்கியமல்ல, முக்கியம்தான், ஆனால் இந்த திருநாமம் பரம முக்கியம். அதனால தான் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயான்னு 3 திருநாமங்கள் சொல்லப்பட்டன. அதில் ஒக்க சொல்லப்பட்ட 3 திருநாமங்களில் இந்த நாராயணன்கிற திருநாமமானது சிறந்த திருநாமம் அப்படின்னு எடுத்திருக்கார். அந்த நாராயணன் நங்கள் பிரான் அவனே அப்படின்னு விட்டார். அந்த நாராயணன் நங்கள் பிரான் அவனேன்னு சொல்ல உடனே பார்த்தேன், நான் எவ்வளவு தாழ்ந்தவன், என்னிடத்துல இப்படி எம்பெருமான் காட்டினானே அப்படின்னு அவனுடைய சீலகுணத்தை சொல்கிறாருங்க. எம்பெருமானுக்கு சீலம் மகதோ மந்தைசக நீரந்திரேன சம்ஸ்லேஷா இது ஸ்வபாவகான்னு காட்டுறார். பெரியவனாய் அறப்பெரியவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு அந்த நிருபாதிக்கு சம்பந்தத்தை காட்டினானேன்னு பரம சந்தோஷப்பட்டு விட்டார் நம்மாழ்வார். அடுத்த திருவாய்மொழி சம்பந்தப்பட்ட பார்த்தார் எம்பெருமான், இனிமேல் இவரை இந்த ஊரில் வைத்துக் கொண்டிருக்கப்படாது அப்படின்னு தோணிச்சு. அதற்காக என்ன பண்ணால் திருமோகூர்னு திவதேசம், அந்த திருமோகூர் என்கிற திவதேசத்திலே நாம் வந்து சன்னதி பண்ணியிருக்கிறோம், அங்கே வாரும்ட்டான். அங்கே போனார், அந்த எம்பெருமானை துணையாக பத்துகின்றார். அந்த எம்பெருமானை துணையாக பத்துகின்றார். 10ஆம் பத்தில் முதல் திருவாய்மொழியில் 10 காளமேகத்தை அன்னி மற்றொன்றிலங் கதியே, காளமேகத்தை அன்றி மற்றொன்றிலங் தாளதாமரை தடவடிவையல் திருமோகோர் நாளுமேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோழு நான்குடை சுரிகுழல் கமல கண்கடிவாய் காளமேகத்தை அன்றி மற்றொன்றிலங் கதியேன்னு எம்பெருமான் காட்டினான், கதியப்பட்டார். சரி, அதோடு மட்டுமில்லை 9ஆம் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் என்ன பண்ணினான், அர்ச்சிராதி மார்க்கம். இங்கிருந்து ஒரு ஜீவாத்மாவான் பரமத்துக்கு போகிற காலத்தில் யார் யார் எப்படியெல்லாம் நடக்கிறது, என்னென்ன நடக்கிறது என்பதை சூழ்விசும் பனிமுகில் என்கிற 99ஆவது திருவாய்மொழி 10ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழி அதை நம்மாழ்வாருக்கு காட்டினான். அதான் அர்ச்சிராதிகதின்னு இருக்கு. கர்ப்பகதி, யாமியகதி, தூமாதிகதி, அச்சிராதிகதின்னு இருக்கு. புண்ணியம் செய்கிறோம் சொர்க்கத்துக்கு போகிறோம், பாபம் பண்ணுறோம் நரகத்துக்கு போகிறோம். அந்த ரெண்டும் போயிட்டு மறுபடியும் இந்த உலகத்தில் வரும், தாய் வயிற்றில் வந்து பிறக்கிறோம், அது கர்ப்பகதின்னு பேர். கர்ப்பத்தில் தாய் வயிற்றில் இருக்கிறோமே அது கர்ப்பகதின்னு பேர். புண்ணியம் செஞ்சவனுக்கு அதுக்கு எங்கே போகிறோம், தூமாதிகதி, கர்ப்பகதி, தூமாதிகதி. யாமியகதி நரகலோகத்துக்கு போகிறதுக்கு வழி, அது திரும்பி வருதல் இல்லாத மோட்சத்துக்கு போய் திரும்பி வராத கதி இருக்கு, அதுக்கு அர்ச்சிராதிகதின்னு பேர். அந்த அர்ச்சிராதிகதியை காட்டினான். அப்படி காட்டுறதோடு மட்டும் இல்லை, அந்த பாதையில் போகிறவர்களுக்கெல்லாம் என்னென்ன விதமான உபச்சாரங்கள் பண்ணுறா, வெகுமதிகள் கொடுக்குறா பண்ணுறாங்கிறத நம்மாழ்வார் அற்புதமாக காட்டார். அதோடு மட்டுமில்லை, அந்த எம்பெருமான் என்ன, வைகுண்டநாதன் என்ன, பெரிய பிராட்டியார் என்ன, அவளை எதிர்கொள்கிறா. அதோடு மட்டுமல்ல, அந்த திருவாய்மொழியில் எம்பெருமானோடு கூட நித்தியசூரியர்களோடு கூட திவ்ய மண்டபத்திலே பரமபதத்திலே தானும் இருப்ப அடியாரோடு இருந்தமைன்னுட்டு அதையும் காட்டினான். இனிமேல் நம்மாழ்வார் ஒரு நிமிஷம் பொறுத்திருக்க மாட்டார்னு அதையும் காட்டிட்டான். அதை யார் அந்த 10 பாசுரத்தை எப்படி பாடுறார்களா, சூழ்விசும் மணிமுகல் தூரியம் முழக்கினங்கிற பாசுரத்தை இங்கிருந்து ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு போகிற மாதிரி காட்டினார். இங்கிருந்து போனால் என்னென்ன பண்ணுறதுங்கிறத காட்டியிருக்கார், அந்த பதிகத்தில் காட்டியிருக்கார். ஏன், நேர கண்ணால் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஆக திருவிருத்தத்திலிருந்து ஆரம்பித்து 98 திருவாழ்வுகளில் மனசில் ஏற்பட்ட அனுபவம் தான். அதெல்லாம் மனசுக்குள்ளே ஏற்பட்டது, கண்ணை வச்சு பார்க்குறா கிடைக்கல. இது 98 திருவாய்மொழி நடந்திருக்கு. 99 திருவாய்மொழியில் நேர கண்ணால் பார்த்தால் எப்படி கிடைக்குமோ அந்த அனுபவத்தை தந்துட்டான் எம்பெருமானங்க. பார்த்தார். அது ஏன் அடியார்கள், நாரணன் தவர், கேசவன் தவர், மாதவன் தவர், கோவிந்தன் குடியடியார்கள்னு அடியார்கள் பார்த்ததாக சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கும் அதே தான் கிடைக்கும், உங்களுக்கும் அதுதான் கிடைக்குன்னார். இது இன்னொரு விதத்தில் முன்னாடியே அருள் செஞ்சிருக்கார் பரமாச்சாரன் நம்பிள்ளை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உருநாயகம் சொன்னோமே, அந்த உருநாயகமாக உடவுடன் ஆண்டவர்கிற திருவாய்மொழி இருக்கு. அந்த திருவாய்மொழியில் நம்மாழ்வார் முதல் 8 பாத்துல ஐஸ்வர்ய நிலையில்லாதுன்னு சொல்லிட்டார். 9வது பாசுரத்தில் சொர்க்கலோகம் இன்பம் கிடையாது வேண்டான்னு விட்டார், ஆத்மானுபவம் வேண்டான்னு விட்டார் 10ஆம் பாசுரத்தில். இதை ஒருத்த உபன்யாசத்தில் கேட்டிருந்தான்,
நம்மாழ்வார் எப்படி ஆச்சரியமாக இந்த இந்த ராஜாக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறா, ராஜாக்கள்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போகிறாள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறா, மகோன்னத நிலையில் இருந்தவெல்லாம் எப்படி சீரழிஞ்சு விட்டாங்கிறத காட்டினான்னு ஒன்று. ஆஹா, இங்கே நம்மாழ்வார் சொன்னது உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு தினம் உபன்யாசம் வர ஆரம்பிச்சுட்டான். அன்னிலேருந்து 98 திருவாய்மொழியும் வந்தான். 99 திருவாள் இங்கேருந்து பரவத்துக்கு ஒருத்தன் போராங்கிறதோடு இது என்ன நடக்கிறதா அது காரியம் அப்படின்னா உடனே அவனை கூட்டார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் இந்த ஒரு நாயகங்கிற திருவாழ்மொழி எங்கே தெரியுமா பாட்டிருக்கார்? புளியமரத்தடியில் தான் பாட்டிருக்கார். அந்த பரவத்துக்கு போகிறதுங்கிறது எங்கே தெரியுமா பாட்டிருக்கார்? புளியமரத்தடியிலேருந்து தான் பாட்டிருக்கார். இவர் இன்னும் நேராக போகல, பார்த்துருக்கார். அப்போ இது பொய், இது நிஜம்னாக்க அது தான் நிஜம், நீ நம்பினா நம்பாட்டி போ அப்படின்னார். அப்புறம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நீங்கள்லாம் பேர் வச்சுட்டுருக்கீங்களே, அந்த பேர் வச்சுட்டுருக்கிறத விட்டுருங்கோ, நீங்களாவது நம்பி தொலையுங்கிறார் நம்மாழ்வார். அப்படி அந்த திருவாழ்மொழியில் அந்யாபதேசமாக ஆழ்வார் தானாக கண்டதை நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசாக அந்த திருவாழ்மொழி அருளை செய்தார். இதுதான் அந்யாபதேசம்னு ரொம்ப அழகாக காட்டினார். அதுக்கு அடுத்த இனிமே நம்மாழ்வார் இருக்க மாட்டார். அந்த மணவாள மாமனிகள் ஆட்சி பர்வதத்தில் ஆச்சாரிய கிரதத்தில் சொல்லச்சே அடிக்கொதிப்பு போலேங்கிறார். கோடை காலத்தில் காலில் செருப்பு ஜோடுன்னு சொல்லணும், செருப்பு போடாமல் போயிட்டோன்னா தாங்காது கால். அந்த மாதிரி நம்மாழ்வார்க்கு இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு தோணிடுத்தோ, இவரை பரவத்துக்கு கொண்டு போயிட்டான். அவரும் எம்பெருமானை பார்த்துட்டார். அப்போது ஆழ்வாருக்கு ஆவா அதிகமாக, எம்பெருமானுக்கு ஆழ்வா அதிகமாங்கிறத, எம்பெருமானுடைய அவா அதிகம், என்னுடைய அவா கரைச்சல். அதை ஒரு பாட்டில் 10ஆம் பாட்டில் காட்டுறார். சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழையோ, சூழ்ந்ததனில் பெரிய மரணன் மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமையோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவா அறச் சூழ்ந்தாயே அப்படின்ட்டு முதல் படி பூரா அச்சித் தத்துவத்தை எடுத்தார், அறிவில்லாத தத்துவத்தை எடுத்தார். அதுக்கு ஆத்மாவா இருப்பவனே. அடுத்த அடியில் அதுக்கு ஆத்ம தத்துவத்தை எடுத்தார், அதுக்கு அறுப்பார்களே. இவை இரண்டையும் நியமிக்கின்றவனாக இருக்கின்றான் எம்பெருமான். அதை 3ஆவது எடுத்தார். ஆக சித்தன்ன, அஜித்தன்ன, ஈஸ்வரன், இந்த 3 தத்துவங்களை காட்டிலும் என்னுடைய அவா ஆசையானது பெருகித்து அதிகம்னார். என் அவா அற எம்பெருமான் ஆழ்வார பெறுகிற காலத்தில் அவங்களுடைய ஆசை அதிகமாக இருந்துதான், இவருடைய ஆசை அல்பமாக இருந்தான். அதுக்கு நம்மள ஒரு ஆச்சரியமான ஒரு எக்ஸாம்பிள் காட்டினார். என்னன்னார், கடல் இருக்குது, இந்த வங்காள விரிகுடான்னு கடல் நம்ம ஊரில் இருக்கச்சே சென்னை மாநகரத்தில் வெள்ளா வங்காள விரிகுடான்னு ஒரு கடல் இருக்குது, பே ஆஃப் பெங்கால்னு சொல்கிறோம். அந்த கடல் எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த கடல் மேலே கரையில் இந்த மணல், அந்த மணலில் ஒரு குதிரை போகிறது. அந்த குதிரை மேலே ஒருத்தர் சவாரி பண்ணி போகிறான். அந்த குதிரையுடைய கால் பாகம் இருக்கு, அந்த பாகத்துக்கு குழம்புன்னு பேர். அந்த அடிபாகம் இருக்கு, அதுக்கு குழம்புன்னு பேர். அந்த அடிபாகமானது அந்த மணலில் எத்தனை இடத்தை ஆக்கிரமிக்கும்? இவ்வளோண்டு இடத்தை தான் ஆக்கிரமிக்கும். ஆனால் அந்த கடலுடைய அந்த குதிரையுடைய கால் பாகத்தில் இருக்க அந்த கழுபாகம் அது இவ்வளோண்டு இடத்தை தான் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனால் இதை விட எத்தனை கோடி மடங்கள் இருக்குது, கடல் விஸ்தீர்ணமாக இருக்குது. அந்த மாதிரி எம்பெருமானே உன்னுடைய ஆசை கடல் போல, என்னுடைய ஆசை கொஞ்சமாக இருக்குது. ஆனால் என்னை பெறுவதற்கு நீதான் கஷ்டப்பட்டாய், ஒரு ஜீவாத்மாவை பெறுவதற்கு எம்பெருமான் அவ்வளவு பாடாதப்படுகிறான் என்று என் அவார சூழ்ந்தாயே, அடியரோடு இருந்தவை என்னுட்டு ஆழ்வார் இருந்ததாகவே பாசுரம்பாடி முடிகிறார். இதுதான் பரமாச்சாரியரான நம்பிள்ளருடைய திருவாய்மொழியுடைய துவயவிவரணம் என்று காட்டுறார். ஆக முதல் 3 பத்தாலே ஸ்ரீமதே நாராயணாய நமகவும், அடுத்த 3 பத்தாலே ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்திய என்கிற வாக்கியத்தையும், மேலே 3 பத்துக்களினாலே உபாயத்துக்கு வேண்டிய குணங்கள் என்ன, அவனுக்கு நமக்கு உண்டான சம்பந்தம் என்ன, அவனுடைய சீலகுணம் என்ன, தான் அவாபத்து வீடுபத்து தொழுதழுன்னு ஆரம்பித்தார் கைங்கரியத்தை, அவாபத்து வீடுபத்தன்னு முடிச்சுட்டார். ஆகையினால கைங்கரியம் பண்ணி முடித்தார்னு நம்மளுடைய திருவுள்ளம் ஏதோ அடியனுக்கு தெரிந்த வரையிலே ஞாபகத்தில் வந்த விஷயத்தை ஓரளவு சொன்னேன். குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் உங்களிடமிருந்து. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும்,
முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே